நன்றி அக்கா. ஒரு தடவை ஜாயின் பண்ணி இருக்கேன் உள்ள. என் குரல் கேக்குது இல்லையா? கேக்குது. நீ ஆடியோ டிஸ்கனெக்ட் பண்ணா இந்த டச் வர்க் ஆக மாட்டேங்குது. போட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்றேன்னா கொடுத்துருவேன். நல்லது. அச்சா உங்களுக்கு வர்க் ஆகலையா? அப்ப சின்னமா இருக்கிற இடத்துல வந்தா 2 பேர் கனெக்ட் ஆகிருந்தா கேட்காது. மியூட் போடக்கூடாது. இது கொடுத்தாதான் என் குரல் கேட்கும். வெளில போனா கேட்கும். நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு அந்த வீடியோ ஸ்பாட்லைட் வைக்க என்னுடைய வீடியோ ஓபன் பண்ணி பாப்பா. அங்க நண்பர்களே, இன்றைக்கு ஒரு நாள் முகாம் அப்படின்னு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். இது ஒரு முக்கால் மணி நேரமாக ஒரு 4-5 வீடியோக்களை இன்னைக்கு நம்ம உருவாக்கணும். முதல் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம தமிழ் விருப்ப பாடம் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். அடுத்த 3/4 மணி நேரத்துல செகண்ட் பேப்பர்னுடைய சிலபஸ் என்ன, அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய சிலபஸ் என்ன, அடுத்த 1 மணி நேரம் டெஸ்ட்னா என்ன, எக்ஸாம் எழுதுறதுக்கான எத்தனை பேஜ் எழுதணும், என்ன டைம் லிமிட் இருக்கு அப்படின்ற விஷயத்தை அடுத்து பார்க்க போறோம். இதுல புதியதாக இணைந்து ஜூம் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ யாராவது நண்பர்கள் சந்தேகம் கேட்டா நடுவில் அந்த கேள்விகளை நாம பயன்படுத்தலாம். அப்போ முதல்ல தமிழ் விருப்ப பாடம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் விருப்ப பாடம் யூபிஎஸ்சியினுடைய ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 49 சப்ஜெக்ட் நம்ம தந்திருக்கிறாங்க. அந்த 49 சப்ஜெக்ட்ல எதை வேணாலும் நம்ம விருப்பமாக எடுக்க முடியும். நம்ம விருப்பமான பாடங்களை விருப்பமாக எடுத்து நாம பதில் சொல்லணும். என்ன பேருமா? அப்துல்லா. ஓகே. எதை வேணாலும் விருப்ப பாடமா எடுக்க முடியும். நம்முடைய தாய்மொழி என்பதால விடைகள் எழுத முடியும். முதல்ல தம்பி அப்துல்லா வந்திருக்காங்க, இந்த முறை மெயின்ஸ் எழுதுறாங்க. அவங்களுக்கான சந்தேகம் இருக்கிற கேள்விகளை நம்ம முதல்ல டீல் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அப்துல்லா, நீங்க கேட்கலாமா? என்ன கேள்வி சொல்லுங்க. எனக்கு அறமும் அரசியலும் உடைய கேள்விகள் எப்படி கையாளணும்னு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உறுதியா எந்த கேள்விகளும் கேட்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம குறிப்பு வச்சுக்கோம். முதல்ல அறமும் அரசியலும் என்ற புத்தகத்துக்கு நாம தந்திருக்கிற சப்போர்ட்டிங் மெட்டீரியல் ரொம்ப முக்கியமானது. அப்போ அறமும் அரசியலும் என்ற புத்தகம் நமக்கு செகண்ட் பேப்பர்ல வரக்கூடிய தற்காலிக இலக்கியங்கள்ல இடம்பெறுகிற புத்தகம். அரசியலும் புத்தகத்தை எழுதினவர் மு. வரதராசனார். அப்போ மு. வரதராசனார் அந்த புத்தகத்துல என்ன சொல்ல விரும்புறாருன்றத நாம 2 கட்டுரைகளாக பிரிச்சிருக்கோம். அப்துல்லா, உங்களுக்கு எப்படி சுருக்கமா வேணுமா, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 5-10 நிமிடம் விரிவா நான் ஒரு 7-10 நிமிடம். ஏன்னா சில கேள்விகள் சுருக்கமா விடை சொல்றது நல்லது. ஆனா மெயின்ஸ் இந்த முறை எழுதுற பிள்ளைகள் என்பதால அறமும் அரசியலும் புத்தகம். அறமும் அரசியலும் புத்தகம் மு. வரதராசனார் எழுதின புத்தகம். அது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குறுகிய நோக்கம், 2வது அறம் வாழுமா, 3வது அறத்தின் ஆட்சி, 4வது கட்சி அரசியல், 5வது உரிமை பஞ்சு. இந்த 5 தலைப்புகளையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னாக்கா யூபிஎஸ்சி எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னா, முதல் பகுதியாக இருக்கிற நம்முடைய இன்றைய நிலைமையை விளக்குகிற குறுகிய நோக்கம் என்ற பகுதியில் மூவா கூறுவன யாகும், அல்லது அறம் வாழுமா என்ற தலைப்பில் மூவா எந்த செய்திகளை சொல்கிறார். இந்த மாதிரி 5 பகுதிகளில் கேட்கறதால 5 நம்ம மனப்பாடம் பண்ணணும். குறுகிய நோக்கம், அறம் வாழுமா, அறத்தின் ஆட்சி, கட்சி அரசு. அப்ப இந்த புத்தகத்தினுடைய இதயம் எங்க இருக்கிறது அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய இதயம் கையில புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க, 108வது பக்கத்துல இருக்கு. நம்ம எழுதியிருக்கோம் பக்கம் 108 அப்படின்னு போட்டு எழுதியிருக்கோம். 108வது பக்கத்துல இந்த புத்தகத்துக்கான இதயம் இருக்கிறது. அந்த இதயம் எதுனாக்கா இதுதான். அது என்னது? இந்த புத்தகத்துல அவர் ஒன்று சொல்றார். என்ன சொல்ல விரும்புறாருன்னா, கிட்டத்தட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டம்
1990 ராஜீவ்காந்தி அவர்களால் முன்மொழியப்பட்டு ராஜீவ்காந்தி இறந்துட்ட பிறகு 1991 நிறைவேற்றப்பட்ட மகாத்மா காந்தியடிகளின் கனவான பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை இந்த புத்தகம் முன்மொழியுது. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு எம்எல்ஏவையோ எம்பியோ செலக்ட் பண்ணிட்டா அவங்க நம்ம திரும்ப பெற முடியறது கிடையாது. பவர் டு ரீகால் பத்தி இந்த புத்தகம் பேசுகிறது. பவர் டு ரீகால் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல இப்ப இருக்கிறது. வட மாநிலங்கள் சிலவற்றில பஞ்சாயத்து ராஜ் அளவுல இருக்கிறது. அப்ப இதுதான் ஒரு முன்மொழிகிறது. என்னது, ஊராட்சி மன்றத்துக்கான பிரதிநிதிகளை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுல நல்லவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுல நல்லவங்க வந்து தாலுகாவுக்கு வரணும். அதுலயும் நல்லவங்களுக்கு நல்லவங்க ஜில்லானா மாவட்டத்துக்கு வரணும். அதுலயும் நல்லவங்க பாராளுமன்றத்துக்கு வரணும். அதுலயும் நல்லவங்க அமைச்சரவைக்கு வரணும். அதுலேயும் நல்லவங்க தலைமை அமைச்சாகணும். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை. 108வது பக்கத்துல இருக்கு. இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி மூவாவர்கள் 5 தலைப்புகள்ல செய்திகளை சொல்றாரு. குறுகிய நோக்கம் என்பது என்னன்னாக்கா தற்கால சூழல்னு ஞாபகம். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கிறது, இன்னைக்கு உலகத்தினுடைய வீட்டினுடைய காட்சியை காட்டுறாரு. ஒரு கேமரா மாதிரி எடுத்துட்டு வந்தோம்னா அது வீட்டுல பொருட்கள்லாம் சிதைந்து கிடக்கிறது. எதெல்லாம் சிதைஞ்சு கிடக்குன்னு மூவா சொல்றாருன்னா, குர்ஆன் புத்தகம், திருக்குறள் புத்தகம், பைபிள் புத்தகம்லாம் சிதைஞ்சு கிடக்குதான். உணவு பொருள், மருந்து பொருள் எல்லாம் திறந்து கிடக்குதான். ஆனா துப்பாக்கி, குண்டு, அழிவு பொருட்கள்லாம் பூட்டி சீல் வச்சிருக்காங்க. இந்த உலக நாடுகள் இப்ப அப்படி இருக்கிறது. அடிப்படை தேவைகளுக்கு செலவு செய்வதை விட இராணுவத்திற்கான செலவு அதிகமாக நடக்கிறது என்பதை சொல்றதுதான். பாருங்க, அந்த போர்க்கருதி அதெல்லாம் மருந்து உணவுலாம் திறந்திருக்கு. அடுத்து இவர் வைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, திருடர்களை தண்டிக்க வேண்டும்னு சொல்ற இடத்துல மூவாவர்கள் திருடர்களை திருத்த வேண்டும், ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு தரணும். நம்முடைய மணிமேகலையில அம்மா வந்து அதைத்தான் சொல்லியிருந்தாங்க, சிறை கோட்டங்களை அறக்கோட்டங்களாக மாற்றும். அதுல இது கட்டுரை நூல் என்பதால சின்ன சின்ன படிம கதைகள் மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டா நல்லா எழுதலாம். அப்படின்னா அதுல என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, திண்ணையார் வழிப்போக்கர்னு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லுவார். கோலிகுண்டு விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க, ஒரு 20 பேரு, அவங்களுக்குள்ள சண்டை வரும். திண்ணையில இருந்த ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் கண்டுக்க மாட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சொன்ன உடனே திண்ணையார் ஒரு 10 பேர் நீங்க சொல்றதா ரைட்டுன்றாரு. மீதி கொஞ்சம் பேர் பிரிஞ்சு விளையாடுவாங்க. அவங்களுக்கு வழியில போன ஒருத்தர் வந்து ட்ரெஸ்பாசர் ஒருத்தர் வந்து தலைவராயிடுவார். இப்படிதான் கட்சிகள் உருவாச்சு அப்படின்னு சொல்றாரு. புளியங்கொட்டையை நட்டுட்டு உடனே பலன் கிடைக்காது. யாதும் ஊரே யாவரும் கேடு என்ற நிலையை நம்ம மறந்துட்டோம். நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்றைக்கு கிடைக்கிற கலாக்காய், இதெல்லாம் நான் பார்த்து போனேன். அந்த புத்தகம் கட்டுரை முடியும் போது என்ன சொல்றாரு, எளிய பொய்யர்கள், எளிய திருடர்கள், எளிய கொலைஞர்களை நம்ம மன்னிக்கிறது கிடையாது. நம்ம சொந்தக்காரன்ல ஒருத்தன் தண்ணி அடிப்பான் அப்படின்னாக்கா அவனை மட்டமா நினைக்கிறான். ஆனா நம்ம அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு 3 மனைவினா நம்ம கட்டுக்கிறது. எளிய கொலைஞர்கள், எளிய பொய்யர்கள், எளிய திருடர்களை தண்டிக்கிறோம். ஆனால் பெருங்கொலைஞர்கள், பெரும் பொய்யர்களை ஆட்சி செய்ய விட்டுரும். இது வந்து குறுகிய நோக்கத்தில் இருக்கிறது. அறம் வாழ்வால யூபிஎஸ்சி உள்ள போய் கேள்வி கேட்டிருக்காங்க. குறிப்பா இந்த பணவேட்டை அறநாட்டத்திலிருந்து 2 முறை கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கற்று தொடங்கும் போது ஒரு நகைச்சுவையா தொடங்குவாரு, நமக்கு நோய் தீர்க்கும் மருந்துகளை விட மயக்க மருந்து விற்பவர்கள் மீதே விருப்பம் அதிகம். பெயின் கில்லரை வாங்கி போட்டு வாழ்க்கையை வாழறோம், ஆபரேஷன் பண்ணி வழியை பொறுத்துக்கலாம்னு நினைக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நீண்ட கால திட்டங்களுக்கு மக்கள் தயாராக இல்லைன்றது சொல்றாரு. இன்னைக்கு உலகம் வந்து பணவேட்டைக்கு அதிகமாயிடுச்சு. நான் ஒரு சின்ன படம் வரைஞ்சேன்னா இதுக்கான நல்ல விடை எழுதுறேன். இது ஒரு 4 குறியீடுகளாக மனித வளர்ச்சியை குறிக்கிறாரு. கால்களால் நடத்தல், கால்நடைன்னு எழுதக்கூடாது, கால்நடைன்னா வேற பொருள் ஆயிடுச்சு. கால்களால் நடந்த காலம், இது ஒரு காலம். அதுக்கப்புறம் மாட்டு வண்டி கண்டுபிடிச்ச காலம், அடுத்தது குதிரை வண்டி காலம், அடுத்ததாக
புகை வண்டி, தொடர் வண்டி பாதை. இந்த படத்தை வரைஞ்சீங்கனாலே, இந்த சார்ட்டை போட்டீங்கனாலே ஃபுல் மார்க் கிடைக்கும். இது எதனுடைய குறியீடுனா, கால்களால் நடத்தல் என்பது காடு மேடுகள்ல தனி மனிதனாக இருந்த நேரம். மாட்டு வண்டி என்பது குடும்பம், மனைவி குழந்தையின் வண்டி. குதிரை வண்டி வந்து ஊர் வாழ்க்கை. தொடர் வண்டி வாழ்க்கை என்பது நாடு உலகம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, தனி மனிதனாக இருந்த போது நாம தப்பு செஞ்சா நாம மட்டும்தான் பாதிக்கப்பட்டோம். நான் தண்ணி அடிக்கிறேன்னா என் உடம்புக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆனா குடும்பமா இருக்கிற போது நான் தண்ணி அடிச்சேன்னா என்னுடைய மனைவி, குழந்தைகள், உறவினர்களுக்கு சிக்கல். அது மாட்டு வண்டி காலம். அப்படி இல்லாம நான் ஊரினுடைய தலைவர் ஆயிட்டேன். இப்ப நான் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டேன்னா அந்த ஊருக்கே பாதிப்பு. குதிரை வண்டி காலம். அப்படி இல்லாம நாட்டு தலைவனாக இருக்கிறவர்களோ, உலக தலைவர்களோ, இன்னைக்கு ட்ரம்ப்ல இருந்து புட்டின் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு வரி விதிப்புல சிக்கல் வந்தா நம்ம வாழ்க்கை வரைக்கும் அது பாதிக்கும். அப்படி சொல்றாரு. இதுக்கப்புறம் நாம் பொருத்தக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஐயா ரொம்ப அழகாக ஒன்று சொல்றாரு. என்னன்னா, இது ரெண்டு தான், அறம், பணம். இது ஒண்ணு இருந்தாக்கா அறம் அறத்தில் ஜெயிச்சு. இந்த காலகட்டத்துல தனி மனிதனாக இருந்த போது அறம், பணம் ரெண்டுத்தையும் நம்ம யோசிக்கவே இல்லை. மாட்டு வண்டி வாழ்க்கைக்கு வந்த போது ரெண்டையுமே நம்ம பாசிட்டிவா யோசிச்சோம். அறம் சார்ந்து வாழணும், கொஞ்சம் பணம் சேர்க்கணும்னு நினைச்சோம். ஆனா ஊர் வாழ்க்கைக்கு வந்த போது அறம் ரிவர்ஸ் கியர்ல போயிடுச்சு. எப்படி வேணாலும் லஞ்ச லாவண்யங்களோட ரோடு போடாமலே சம்பாதிக்கலாம். ஆனா பண வேட்டை செகண்ட் கியர்ல போயிடுச்சு. உலகம் இதுக்கு வந்தாயிடுச்சுனாக்கா அறம்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. எத்தியோப்பியா, கெய்டி, ருவாண்டா, நம்முடைய கோகோஸ் அந்த போன்ல இருக்கு. கெய்டி, ருவாண்டா, காத்தாவனுடைய குழந்தைகள், இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆனா பண வேட்டை எத்தனையோ தூரம். இதாமா இந்த புத்தகத்துக்கான அப்செக்ட். இதை எழுதினாலே உங்களுடைய புரிதல் திறனா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுதான் இந்த புத்தகமே. இந்த புத்தகத்துக்கு இதே வார்த்தையை இன்னொரு வார்த்தையில சொல்றாரு. இந்த கால்களால் நடத்துதல பறவை வாழ்க்கைன்றாரு. இந்த மாட்டு வண்டி வாழ்க்கையை பயிரிட்டு வாழ்தல்ன்றாரு. பயிரிட்டு வாழ்ந்தோம், மருத நிலம். இது பண்ட மாற்று முறை, எக்ஸ்சேஞ்சிங் தி திங்ஸ். இது காசு வணிகம். இந்த வார்த்தைகள்ல சொல்ல. அப்போ இந்த புத்தகம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி என்ன ஆகுதுன்னா, இந்த செய்திகளை இங்க சொல்லுது. ஒரு மனிதனுக்கு ஒருவேளை உணவுக்கு தான் கவலை ஏழைக்கு. சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கவலை. மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அடுத்த மாதம் சம்பளம் இருந்தா போதும்னு நினைச்சோம். சிலர் வந்து மழைக்காலத்துக்கு தேவையான உணவு சேர்க்கணும்னு நினைச்சோம். சிலர் வந்து என் வயதான காலத்துல காத்திருக்கணும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா, வேற குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய உளவியல் நோயாளிகளாக அதெல்லாம் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அறம் வாழும்னு சொல்றாரு. இந்த அறத்தின் அறம் வாழ்வால கடைசியா ஒரு வரி இருக்கும். புத்தகத்தை எடுத்து குறிச்சுக்கோங்க. அதுல அவர் சொல்லுவாரு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்ணீர் சிந்துகிற வரை அறம் வாழும். பொறுமையானது. அடுத்தது அறத்தின் ஆட்சி. இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அவர் சொல்றார். அது என்னன்னா, யாருமே யோசிக்க மாட்டோம். அவர் சொல்றார், மற்ற மூணுத்தை நாம ஏத்துக்குவோம். அவர் என்ன சொல்றாரு, செல்வந்தர்கள் வறுமையா இருக்கவங்க கூட சேர்ந்து வாழணும். அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு உணவு பார்த்து. ரைட். படித்தவர்கள் படிக்காதவர்கள் கூட சேர்ந்து அவங்களை படிக்க வைக்கணும். இதையும் நாம ஏத்துக்குவோம். உடல் நலம் உடையவர்கள் நோயாளிகள் கூட சேர்ந்து அவங்களுக்கு உடல்நல குறிப்புகளை தரணும். என்னுடைய அடுத்த புத்தகம் தான். நேற்று ஒரு புத்தகம் வெளியிட்ட அடுத்தது. ஆனா கடைசியா ஒண்ணு வைக்கிறார் பாருங்க, அதான் கவனிக்கணும். ஒழுக்கம் உடையவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களோடு சேர்ந்து அவர்களை ஒழுக்க சீலர்களாக மாற்ற வேண்டும். யோசிச்சோம்னா வேடிக்கையா இருக்கும். தண்ணி அடிக்காத ஒருத்தவன் தண்ணி அடிக்கிறவங்க கூட பழகி நல்ல டி அடிக்ஷன். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. மறுபடியும் யாதும் ஒரு யாவரும் கேளுங்க பயன்படுத்துறாரு. அது ரொம்ப குறிப்பா பெரியோரை வியத்தலும் இளமே. பெரியோர்கள் எதுவும் பாராட்டக்கூடாது. அடுத்து கட்சி அரசியல் இருக்கிற குறைகளை சொல்றாரு. இன்னைக்கு தலைவர் சொல்றாருக்காக நம்ம ஓட்டு போடுறோமே தவிர நமக்கு பிடிச்சிருக்க கொள்கைக்கு ஓட்டு போடுறது. கட்சி என்பது செல்வாக்குகளின் கூட்டு பண்ணையா இருக்கு. கட்சிகள் பிரிந்து நாட்டை ஆள்றாங்க. நாமளே பார்க்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக சார்பானவங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் கிடைக்குது.
அதிமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக சார்பு இதை நம்ம எழுத முடியாது, உங்களுக்கு புரியறதுக்காக நான் கடைசியாதான் இந்த 108வது பக்கத்தில் இந்த தீர்வை வச்சு திரும்ப பெறும் உரிமை என்பதை எழுதியிருக்கிறாரு. இந்த திரும்ப பெறும் உரிமை என்பதை கீழே இருந்து மேலதான் அப்ளை பண்ண முடியும். ஊராட்சி மன்றத்துக்காரங்க தாலுகாக்காரங்களை கீழே கூப்பிடலாம், அமைச்சரையும் கீழே கூப்பிடலாம். மேல இருக்கிற அமைச்சர் வந்து கீழே இருக்க ஊராட்சி மன்ற உறுப்பினரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. இதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை. ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு. அப்துல்லா, எழுதிடலாமா? எழுதிடலாங்க, கொஞ்சம் தெளிவாவே ஆயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு மாணவர் யார் வந்திருக்கீங்க? அர்ஜுன். அர்ஜுன். அர்ஜுன், உங்களுக்கு என்ன என்ன தமிழ் எந்த சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். தமிழ் ஆப்ஷன் படிக்கிறது சந்தேகமா அல்லது கவனிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அர்ஜுன்? சரிங்க சார், நான் ஆபீஸ்ல இருக்கேங்க சார், அப்படியே வச்சு கவனிச்சிட்டு இருக்கேங்க சார். கவனிச்சிட்டு ஆமாம் ஆமாங்க சார். இப்ப நம்ம அப்துல்லா, உங்களுக்கு அடுத்த கேள்வி இருக்காமா? ஏன்னா உங்களுக்கு இந்த முறை மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு தான் முன்னுரிமை. இன்னைக்கு ஒரு 5 நிமிடம் சொல்லுங்க. கழனிமா அந்த பழம் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த மீன், அந்த பழம், அந்த படிம காட்சியை மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. சொல்றேன் அர்ஜுன், நீங்க கவனிச்சுட்டு இருங்க. நான் இந்த முறை மெயின்ஸ் எழுதுற தம்பி இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன் அப்துல்லான்னு, அதனால அவருக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து பேசுவோம். நடுவில் இடைவெளி கிடைக்கிற நேரங்கள்ல நம்ம பொதுவான விஷயம். தம்பி வந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க, குறுந்தொகையினுடைய 8வது பாடல், குறுந்தொகையினுடைய 8வது பாடலாக அமைகிற இந்த பாடல். அந்த பாடல்ல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி பாப்பா எதையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா? திவ்யா குரல் கொடுங்க. ஈரமா இருக்கும், நான் நிறுத்தி பாருங்க. ஒரு நிமிஷம் பாப்பா, ஒரு நிமிஷம் போகலாம். குறுந்தொகையில வந்து எப்பவுமே 2 கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கும். குறுந்தொகையில வந்து நமக்கு முதல் 25 பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுல அப்துல்லா தம்பி வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கழனி மாத்து விளைந்து தீம்பழம், பழன வாழை கதுவும் ஊரன், எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கு. ரொம்ப அருமையான ஒரு பாடல். 8வது பாடல், இது 2-3 விதத்துல சிறப்பு வாய்ந்த பாடல். என்னன்னாக்கா, இது வந்து பரத்தை கூற்றாக அமைகிற நமது பாடப்பகுதியில் அமைந்திருக்கிற 25 பாடல்கள்ல பரத்தை கூற்றாக அமைகிற ஒரே பாடல். அந்த மாதிரி 3 பாடல்கள் இருக்கு. எதுனா கண்டோர் கூற்று, பார்த்தவங்க சொல்ற பாடல் வந்து 7வது பாடல். பரத்தை கூற்று பாடல் இது 8வது பாடல். செவிலித்தாய் கூற்று பாடல் அது 15வது பாடல். இது வந்து இதெல்லாம் தலைவன் கூற்றில் 4-5 பாடல் இருக்கும், தலைவியில 7-8 பாடல் இருக்கும், தோழி அது பட்டியல் நான் கடைசி காட்சி. அப்ப இந்த பாடல் வந்து பரத்தை கூற்று பாடல், ஒரு அங்கத சுவை அமைந்த பாடல். ஒரு பரத்தை அவங்க தோழி கிட்ட சொல்றா, என்ன சொல்றா, இந்த தலைவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னா பெரிய ஆள் மாதிரி, இன்னைக்கு இருக்கிற மொழியில சொல்லணும்னா சீன் ஓட்டிட்டு போறான். அவன் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி மீசையை முறுக்கிட்டு வேட்டி மடிச்சு கட்டிட்டு போறான். ஆனா வீட்டுக்கு போயிட்டான்னா அவங்க மனைவி கிட்ட பொம்மை மாதிரி வேலை செய்யும். இதான் இந்த பாடல்ல சொல்ல வந்த விஷயம். அது 2வது பகுதியில இருக்கு, அதை முதல்ல படிச்சு. எம்மில் பெருமொழி கூறி தம்மில், எம் இல்லைனாக்கா எம் வீடுன்னு அர்த்தம். இல்லைன்னா வீடு உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டா பெருமொழி பேசுறான். நான் யார் தெரியுமா, என்ன பார்த்தா அவ்வளவு பேர் பயப்படுவாங்க, என்ன பேர் அவ்வளவு பேர் கை கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் தம்மில், தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான்னா, தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான்னா அவங்க மனைவி கைய தூக்குனா கைய தூக்குறான், காலை தூக்குனா காலை தூக்குறான். ஆடி பாவை என்பது கண்ணாடி பொம்மைன்னு, கண்ணாடி பொம்மை மாதிரி அவன் வேலை செய்யறான். இதான் அந்த வேடிக்கை. என்னது,
எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல. எங்க வீட்டுல ஒரு பெட் இருக்கு, கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அவர் பின்பன அவருக்கு தெரியாது, அதை பார்த்து இன்னொரு நாய் நினைச்சு குழைப்பாங்க. சில நாய்கள் பின்னாடி கண்ணாடிக்கு பின்னாடி இன்னொரு நாய் இருக்கான்னு போயிடுவாங்க. அந்த காலத்திலேயே தமிழர்கள் கண்ணாடி பயன்படுத்தி. இப்ப தம்பி கேட்கிற காட்சிக்கு வருவோம். தம்பி அந்த முதல் வரியில இருக்கிற படிமத்தை கேட்டிருக்காங்க. என்னது? கழனி மரத்து விளைந்துகு தீம்பழம் பழனவாளை கதுவும் ஊர. கழனினா என்ன? வயல்வெளி. படம் கொஞ்சம் சுமாரா தான் வரையுமா, ஆனா விஷயங்களை மூளையில் நல்லா உள்வாங்க. இங்க விளைந்திருக்கிற மரம், இதுல விளைந்திருக்கிறது கழனி மரத்துல விளைந்திருக்கிற ஒரு தீம்பழம். தீம்பழம்னா தீந்தமிழ்னு சொல்றோம் இல்ல, இனிப்பான பழம் அர்த்தம், எதிர்மறையா நினைச்சிடக்கூடாது. இங்க ஒரு பழம் இருக்கிறது. இந்த பழத்தை பழனம் என்றால் சிறு குட்டைன்னு அர்த்தம். பழனம்னா சிறு குளம் அல்லது குட்டை, அதாவது வயல்வெளியிலேயே கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்குது இல்லையா அது. வாழை என்றால் வாழை மீன், கதுவுதல் என்றால் கவ்வுதல். இந்த மீன் இந்த பழத்தை கவ்வக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. இதான் இந்த காட்சி. கழனி மாத்துன்னு ஒரு படம் இருக்கிறது, கழனி மரத்துன்னு ஒரு படம் இருக்கிறது. கழனி மாத்துனா மாமரத்தை குறிக்கும், கழனி மரம்னா விளைந்திருக்கிற எந்த மரத்தையும் குறிக்கும். ஓலைச்சுவடிகள்ல இருந்து எடுத்து எழுதும் போது ஏற்படுகிற பாட பேதம். கழனி மரத்து விளைந்துகு தீம்பழம், கழனியில் இருக்கிற மரம். எங்க ஊர்ல புதுக்குப்பண்ட ஊர்ல எங்களுக்கு இருக்கிற கிராமத்துல நிலம் இருக்கு. ஒரு நிலத்துக்கு பேரு என்னன்னா வேப்ப மரத்து துண்டுன்னு சொல்லுவோம். வயல்வெளிகளுக்கு நடுவில் ஒரு மரத்தை வளர விட்டுருவாங்க. மாமரத்து 2 மாமரம் இருக்கும், மீதி பகுதியில விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வயல்வெளிக்குள்ளேயே ஒரு மரம் இருக்கிறதா, அந்த மரத்துல இருந்து பழம் தொங்குகிறது. அந்த நீர்நிலையில் இருக்கிற வாழை மீன் அதை கவ்வுகிறது. இதுதான் கதுவும் ஊரன். அது மூரன் இல்ல, கதுவுகிற ஊரன். ஊரன் என்றால் மருத நில தலைவனை பற்றி வர்ற பேரு ஊரன். அப்ப இதன் வழியா புலவர் என்ன சொல்ல வராது? அப்போ பழத்தை மீன் கவ்வுகிறது, வாழை மீன். இது தலைவனுக்கும் பறத்தைக்கும் உள்ள குறியீடு. 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். பழைய பழத்தை தலைவனாகவும் இந்த மீனை பறத்தையாகவும் வச்சுக்கிட்டாக்கா பறத்தை அவனுடைய பொருளாசையில அவனை கவ்விட்டான்னு எடுத்துக்கலாம். அல்லது மாத்தி பழம் பறத்தை, இந்த மீனாக இருக்கவன் தலைவன், இப்படி எடுத்துக்கிட்டாலும் இவன் அந்த பறத்தையை இது பண்ணிட்டான்னு அர்த்தம். இது ஒரு குறியீடு இறைச்சி பொருள் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த பாடல்ல முக்கியமான ஒரு வரி இருக்கு. அது என்னன்னா, தன் புதல்வன் தாய்க்கே என்பதுல முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த புதல்வன் தாய் என்பதுல 3 கோணங்கள்ல அந்த பறத்தை பேசுறான். நம்ம வீடுகள்ல குழந்தைகளை பக்கத்து வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த அத்தை பேர் லட்சுமினா லட்சுமின்னு போட மாட்டோம், நம்ம பரத்தம்மா வித்யா அம்மான்னு போடுவோம் இல்ல. அப்படி அந்த குழந்தையின் தாயாக இருக்கிறாள் யாரு? தலைவனுடைய மனைவிய குழந்தையின் தாயின்னு சொல்றான் பரத்தை. ஏன் அப்படி சொல்றான்னா, வருத்த குறியீடு. தன்னால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது என்ற வருத்தத்தை பரத்தை பேசுவதாக இருக்கு. இன்னொன்னு இருக்கிறது, குழந்தை பெற்று விட்டதால கேலி பொருள். குழந்தை பிறந்தாலே வேடிக்கை சொல்லுவாங்க, பாட்டி ஆயிட்டாங்க. அதனால குழந்தை பிறந்து அவள் வயதானவளாக ஆகிவிட்டால் அதனால் இனிமே என்னை பார்க்க தான் அடிக்கடி வருமா, ஏன்னா அவன் வயதாயிடுச்சு, குழந்தை பிறந்து கேலி பண்றான். 3வது ஒரு பொருள் இருக்கிறது, தன் புதல்வன் தாய்க்கே என்பதுல அந்த வீட்டுல இருப்பு பொருளாக இதுவரையில மனைவி மட்டும்தான் இருந்தா, இனிமே குழந்தையும், ஏன்னா மனைவியை கொஞ்சத்துக்காக வீட்டுக்கு போனவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க இது பண்ணும்போது நாம என்ன பண்ணலான்னு கேட்டேன். அப்ப இந்த பாடல்ல 2 படிமங்கள், ஒன்று கழனி மரத்து விளைந்துகு தீம்பழம் என்ற படிமம் இருக்கிறது, அதன் வழியாக இறைச்சி பேசப்படுகிறது. புதல்வன் தாய் என்பதை 3 கோணங்கள்ல பிள்ளை பெற முடியாத வருத்தத்தில்
சமூக சூழலில் பரத்த இருக்கிறாள் என்றும், குழந்தை பிறந்துச்சுன்றதால தலைவிக்கு வயசாகி விட்டது என்றும், இனிமே வீட்டுல அவனுக்கு 2 காந்தம் வந்துருச்சு, மனைவி மட்டும் இருக்கிற பொருள்ல குழந்தைங்க பிறந்துட்டா அப்பாக்கள் குழந்தை கூட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற குறிப்பும் அது. அப்துல்லா தெளிவா புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க லைன்ல இருங்க. புதுதா வந்திருக்க மாணவர் பேர் என்ன? கயல்விழி. கயல்விழி. கயல்விழி வாங்கம்மா. உங்களுக்கு எது கேள்வி இருக்கா? ஏதாவது குறிப்பிட்ட விடைத்தாள்கள் எழுதுனதுல அல்லது எழுத போறதுல உங்களுக்கு எதுவும் சிறப்பு சந்தேகம் இருக்காமா? ஐயா இல்லங்க ஐயா. கவனிக்க வந்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா. ரைட். இப்ப நம்ம அப்துல்லா கிட்டே போவோம். ஏன்னா அப்துல்லா வந்து மெயின்ஸ் இந்த முறை எழுதுறாங்க. அதுல அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவருக்கு கம்ஃபர்டபுளா எவ்வளவு நேரம் இருக்கும் அவ்வளவு நேரம் அவர் கேள்விகள் கேட்கலாம். வேற எந்த புத்தகம் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் நீங்க எது வேணாலும் கேட்கலாம் அப்துல்லா. ஏன்னா இந்த முறை நீங்க மெயின்ஸ் எழுதுறதால உங்களுக்கு நம்ப இருக்கு. இல்ல கொஞ்ச நேரம் நீங்க படிச்சுட்டு 2 தான் ஸ்பெசிபிக்கா டவுட்டா இருந்தது. தேவைப்படும். மத்தபடி ஓரளவுக்கு ஓகே தான். இப்ப நீங்க வகுப்பை அடிப்படை கவனிக்கணும்ன்றதுன்னா நான் அடிப்படையில தான் பேச போறேன். அதனால நீங்க வெளியேறிட்டு கொஞ்ச நேரம் கவனிங்க, தேவைன்னா உள்ள இருங்க, இல்ல வெளியேறிட்டு மறுபடியும் சந்தேகம் வந்தா நீங்க எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணுங்க. புரிஞ்சுங்களாமா? உங்க 3 பேருக்குமே கயல்விழி, அர்ஜுனன், அப்துல்லா 3 பேருமே நீங்க எப்ப வேணாலும் போயிட்டு மறுபடியும் எப்ப வேணாலும் வரலாம். சின்னதா உணவு இடைவேளை நேரம் மட்டும் ஒரு பெரும்பாலும் ஒரு 12:30 இருந்து 1:30 அந்த மணி நேரம் இடைவேளை அது குரூப்ல போட்டுருவோம். நம்ம இப்ப நம்ம மறுபடியும் தமிழ் விருப்ப பாடத்துக்கு வருவோம். ஏன் தமிழ் விருப்ப பாடம்? எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு விருப்ப பாடங்கள், வரலாறு இருக்கு, புவியியல் இருக்கு, ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லுகிற மானுடவியல் இருக்கு, ரொம்ப பிள்ளைங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, சோசியாலஜி இருக்கும்போது ஏன் இப்படி தேர்ந்தெடுக்க? 2 விஷயம். யூபிஎஸ்சி நீங்கள் சிந்தித்து விடை எழுதுறீங்களான்னு பார்க்கிறாங்க. எதுவா இருந்தாலும், ஜிஎஸ்ஆ இருந்தாலும், எஸ்ஏவா இருந்தாலும், எத்திக்ஸா இருந்தாலும் நீங்க சுயமாக சிந்திக்கிறவங்களா அப்படின்றதான் யூபிஎஸ்சியினுடைய எதிர்பார்ப்பு. அப்போ மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்? இந்த கேள்விக்கு விடை கிடைச்சா ஏன் தமிழ் மனிதர்கள் எல்லோரும் அவரவர்கள் தாய்மொழியில் தான். வகுப்புக்கு அர்ஜுனனும் கேள்வியும் வந்திருக்கீங்க, என்ன நினைச்சிருக்கீங்க? இப்ப நடுவுல ஒரு டீ குடிக்கணும், கொஞ்ச நேரம் தூங்கணும், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கடை வீதிக்கு போயிட்டு இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு மதியானம் மறுபடியும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்ல தான் யோசிக்கணும். எப்படி யோசிக்க முடியாது? we have to take a cup of tea. After that we have to go to shop for making xerox. In the evening we have to rejoin the class. English யோசிப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் சிந்திக்கிறார். தமிழ்ல சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்குக்காரங்க தெலுங்குல சிந்திப்பாங்க, மலையாளத்துக்காரங்க மலையாளத்தை சிந்திப்பாங்க, இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற வேலைக்காரி இங்கிலீஷை சிந்திப்பாங்க. அப்போ தமிழ் விருப்ப பாடத்தை எடுக்கிறதுல என்ன நன்மைனா சுய சிந்தனையோடு விடை எழுத முடியும். இது முதல் நன்மை. 2வது நன்மை என்னன்னா தமிழ் ஆப்ஷன்ல 15% நாம முன்னாடியே படிச்சுட்டோம். என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப பாரதியாருடைய கண்ணன் பாட்டு இருக்குன்னா பாரதியார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். விடுதலை போராட்ட காலத்துல எழுதினவரு, தேடிச்சோறு நிதம் திண்டு எழுதினவரு, செந்தமிழ் இல்லைனாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தினா ஞாபகம். பாரதிதாசன் குடும்ப விளக்கு நம்ம பாடத்துல இருக்கு, அவர் யாருன்னு தெரியும். பாரதிதாசன் தான் பெண்ணுரிமையை பத்தி எழுதினவரு, பெரியார் இயக்கத்து கூட இருந்தவர். இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்தோம். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போர் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்னு ஒரு பாடல் சிலருக்கு மனப்பாட பகுதியா இருந்தது. திருக்குறள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். திருக்குறளை பத்தி முன்னுரை எழுத முடியுமா முடியாதா? திருக்குறள் அறம் சார்ந்த நூல் தெரியும், கற்க கசடர தெரியும், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தின் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியாமலே திருக்குறள் 50லிருந்து 100 உங்களுக்கு மனப்பாடம். சிலப்பதிகாரக்காரன் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, கோவலன் கண்ணகி மாதவி கருத்து. அப்போ கம்பராமன கதை தெரியுமா? அப்போ தமிழ் விருப்ப பாடம் எடுக்கிறதுல முதல்ல சிந்திக்கிறோம், 2வது 15லிருந்து 20% நமக்கே தெரியும், 3வது
புக் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெடிலி அவைலபிள். இது ரெடிலி அவைலபிள். இந்த புத்தகங்களை நாம தேடி ஜெராக்ஸ் எடுத்து அப்படிலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறமும் அரசியலா ஒரு புத்தகம் கிடைச்சு, யாருக்கும் வெட்கம் இல்லையா அலையன்ஸ் புத்தகம் வாங்கி, திருக்குறளா யாரோ ஒருத்தருடைய உரையை வாங்கி. அப்போ சில ஆப்ஷன், ரொம்ப குறிப்பா இன்ஜினியரிங் படிக்கிற சில பிள்ளைகள் ஃபீல்டுக்கு வரும்போது யோசிச்சிருப்பாங்க, நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கோ, எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன் எடுத்து படிக்க முடியாது. அவன் போட்டிருக்க சிலபஸ் வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வரைக்கும் கேள்வி கேட்பான். அதனால ரெடிலி. அடுத்தது, எப்பவுமே ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறவங்க 3 கேள்விகளை முன்னிறுத்தணும் மனதுல. என்ன கேள்விகள்? ஒண்ணு, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சுயமான ஆர்வம் இருக்கான்னு பார்க்கணும். தன்னார்வம் இருக்குதா? ஆமாப்பா, தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லப்பா வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைங்க புவியியல் தாங்க எனக்கு பிடிக்கும். இது தன்னார்வம் இருக்கிறதா முதல் கேள்வி. ஒரு கேள்வி வச்சு முடிவு பண்ணக்கூடாது. 2வது கேள்வி, இப்ப நான் சொன்ன இந்த கேள்வி, புத்தகங்கள் கிடைக்கின்றனவா? 3வது கேள்வி, எவ்வளவு பேர் இப்ப பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க போனது. இப்படி இந்த 3 கேள்விகளை பார்க்க. தமிழ் ஆப்ஷன் பொறுத்தமட்டில் இப்ப போய் நீங்க தேடி எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 பேரு, 3 பேரு, 8 பேரு பாஸ் பண்றாங்க. அதை வச்சு ஃபிகர் தப்பா நினைச்சிருக்க. சோசியாலஜில இந்தியாவெங்கும் 36 பேர் பாஸ் போடுவான், 70 பேர்னு கூட வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா முழுவதுல இருந்தும் 70 பேர், 35 மாநிலங்கள், 32 மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரி எல்லாத்தையும் சேர்த்து சோசியாலஜில 70 பேர்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தவன் தான் அங்கேயும் பாஸ். அப்ப தமிழ்ல 3ல இருந்து 4 பேர் பாஸ் பண்ணாங்கன்னா அப்ப அதை விட பெட்டர் பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஒருவேளை நம்ம எப்படி கூட்டி பார்க்கலாம்னா, எல்லா லாங்குவேஜும் கூட்டி பார்க்கணும். தமிழ்ல எவ்வளோ, தெலுங்குல எவ்வளோ, மலையாளத்துல எவ்வளோ, கன்னடத்துல எவ்வளோ, வங்காளியில எவ்வளோன்னு கூட்டிப்பாங்க. 23. அப்ப இந்த 3 காரணங்களை வைத்துதான் நம்ம தமிழ் பாடத்தை தேர்வு செய்யணும். அதனால இப்ப நம்ம ஒரு 5 நிமிடம் கழிச்சு நம்ம ஒரு சின்ன வீடியோ கட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான சிலபஸை நம்ம பார்க்கிறோம். இதுல இருக்கிற பிள்ளைகள், அர்ஜுன் வந்து ஆபீஸ்ல இருக்காங்க, அல்ல நீங்க ஏதாவது டெக்ஸ்டா மெசேஜ் போடுறதுனா போடலாம். அர்ஜுன், கயல்மா, உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட கேள்வி இருக்காமா? ஐயா இல்லைங்க ஐயா, ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக வந்தேங்க ஐயா. நல்லது, மகிழ்ச்சி. இப்ப நம்ம அப்போ உங்க கயல்வழி வந்திருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நேரடியா கேள்விகளுக்கு நம்ம போயிடலாம். இந்த முறை என்ன கேள்விகள் வரும் என்பதை நாம ப்ரிடிக்ட் பண்ணி, நம்முடைய அகாடமியினுடைய இதனுடைய சிறப்பு என்ன, திவ்யா ஃபோன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு கிடைக்குதான்னு பாருங்க. இந்த முறை என்ன வரும் அப்படிங்கிறத நாம வந்து இதுல போட்டிருக்கோம். அது வீடியோ, இமேஜ் பாப்பா கொடுங்க. மேல வந்த அப்போ இந்த செகண்ட் பேப்பருக்கான கொஸ்டின் மாடலை முதல்ல பார்ப்போம். செக்ஷன் ஏ, செக்ஷன் 2 இதுல எப்படி கேள்விகள் இருக்கும் அப்படின்னா, இது ஒரு ப்ளூ பிரிண்ட் சின்னதா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பொதுவா ப்ளூ பிரிண்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஆனா ஜெனரல் ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு பண்ணலாம். இது எப்பவுமே செக்ஷன் ஏல 4 கேள்விகள் இருக்கும், செக்ஷன் பில 4 கேள்விகள். இதுதான் செகண்ட் பேப்பரை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு. இதுதான். அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, இதுல 5 கேள்விகள் இருக்கும். 3, 4, கொஞ்சம் மேல வரணும் திவ்யா. 4. இது ஒண்ணுக்கு 10 மார்க், 5, 10, 50 மார்க். இதுவும் கம்பல்சரி. இங்கேயும் 5 × 10 50 மார்க், இதுவும் கம்பல்சரி. நீங்க மேண்டேட்டரி இதை எழுதி ஆகணும். இது ஒண்ணு 3 கேள்விகள் இருக்கும். இது ஒண்ணு 3 கேள்விகள் இருக்கும்.
இதனுடைய மதிப்பெண் எப்படி இருக்கும்னாக்கா இது 20 மார்க், இது 5 மார்க், இது 5 மார்க். அதே ஸ்டைல இருக்கும். 20 5 5 20 15 15. இந்த ஸ்டைலும் அப்படிதான் இருக்கும். 20 15. இந்த 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வி இங்கேயும் ஒரு கேள்வி இங்கேயும் எடுக்கணும். எனக்கு இந்த கேள்விதான் பிடிச்சிருக்கா, இது நீங்க எடுத்துக்கலாம். இந்த கேள்விதான் பிடிச்சிருக்கா, இது எடுத்துக்கலாம். 4 கேள்வி முடிஞ்சுதா? 1 முடிச்சிட்டோம், இது 2 கம்பல்சரி எழுதிட்டோம், இது எழுதிட்டோம், இது எழுதிட்டோம். 5வது கேள்வி உங்க விருப்பம். எய்தர் செக்ஷன் ஏல இதுதான் ஈஸியா இருக்குன்னா இதை எடுக்கலாம், அல்லது இதை எடுக்கலாம். இல்ல செக்ஷன் பில இது ஈஸியா இருக்கு, இது ஈஸியா இருக்கு, எதை வேணும். இதான் ஜெனரலான கொஸ்டின் பேட்டர்ன். இப்ப நம்ம கொஸ்டின் போட்டிருக்கிறத, இந்த முறை ப்ரெடிக்டட் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கிறத நீ கீழே இருந்து கூட நீயே ஷேர் பண்ண வேண்டாம். இல்லடாமா டெலிகிராம்ல இல்ல, இங்க எனக்கு ஸ்கிரீன்ல ஷேர் ஆகும். அங்கிருந்து ஷேர் பண்ணான்ற நீ இல்ல உள்ள இருக்கலடா கோகோஸ்டா, நீயே ஷேர் பண்ண. நீயே ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ஸ்கிரீன் ஷேர் கொடு. சரி பரவாயில்ல, இதுல கொடுத்து இதுல ஓபன் பண்ணு. நீ குரூப்ல ஷேர் பண்ணதை நினைச்சிக்கியா? குரூப்ல நம்ம போட்டிருக்கோம். இப்ப நாம இந்த கேள்விகள் எவ்வாறு எடுக்கப்படுது தெரியுமா உனக்கு? அப்ப நம்ம செக்ஷன் ஏல மொத்தம் 7 புத்தகங்கள் தான் இருக்கு. குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள் 3 கவிதை மாதிரி இருக்கு. அடுத்து 2 காப்பியங்கள், 1 சிலப்பதிகாரம், 1 கம்பராமாயணம். அடுத்து 2 பக்தி இலக்கியங்கள், 1 திருவாசகம், திருப்பாவை. இந்த 7 புத்தகங்கள் செக்ஷன் ஏல. செக்ஷன் பில 10 புத்தகங்கள் இருக்கிறது. பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, காமராசனுடைய கருப்பு மலர்கள் 3 கவிதை. அடுத்த 2 கட்டுரை. இப்ப நம்ம பேசிட்டு இருந்த ஏ அறமும் அரசியலும் மூவாவர்களது, ஏ தாழ்ந்த தமிழகம் பேரறிஞர் அண்ணாவுடைய. அடுத்தது புதினம், சிறுகதை, நாடகம். புதினம் சித்திரப்பாவை, சிறுகதை குருபீடம், நாடகம் யாருக்கும் வைக்கிறது. கடைசியா 2 நாட்டுப்புற பாடல்கள், 1 முத்துப்பட்டன் கதை, இன்னொன்னு மலையர். அப்போ செக்ஷன் ஏல 7 புத்தகங்கள் தான் இருக்கிறது. ஒண்ணு 2 கேள்வி கேட்கிற வாய்ப்பு. ஏன்னா 5 3 8 3 11 3 14 கேள்வி. ஆனா செக்ஷன் பில 10 புத்தகம் இருக்கு. ஏதாவது 4 கேள்வி மட்டும்தான், 4 புத்தகம் மட்டும்தான் 2 கேள்வி வரும். இது எல்லாத்தையும் ஒரு கேள்வி. அப்போ இதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் நாம வச்சு எடுக்கிறோம். நாம கொஞ்ச நாளா என்ன சேலஞ்ச் பண்றோம்னா, தேர்வு நடக்கிற வாரத்துல நம்ம ப்ரெடிக்ட் போடுற அந்த கேள்விகள் தான் இந்த ஆண்டு வரும் அப்படின்னு நம்ம சேலஞ்ச் பண்றோம். அப்படி எந்த கேள்விகள் நம்ம போட்டிருக்கோம்னு பார்ப்போம். உனக்கு தெரியலடாமா? தினேஷ் கூட்டம் இல்லடா, இங்க வாங்க. உண்டியில் எப்படி ஷேர் பண்ண? நீ உள்ளதானே இருக்க? என்னன்னா நீ தள்ள வேண்டி இருக்கும். இல்ல பாப்பாட்ட சொல்றீங்க இல்லையமா, நீ கூட ஷேர் பண்ண. என்னுடைய போன் இங்க பாரு, இங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கல, மெயின் குரூப் பண்ணிருக்க இல்லையா? இப்ப என்ன பண்ணி இங்க வந்துரு. இங்க வந்துட்டு இங்க உனக்கு ஷேர் ஆப்ஷன் இருப்பாரு. ஷேர்ல ஸ்கிரீன் கொடு. ஸ்கிரீன் கொடுத்தா ஒரு ஸ்கிரீன் முழுசும் காட்டும். இதுல வாட்ஸ்அப் குரூப் எங்க இருக்கு இல்லையா? வாட்ஸ்அப் ஷேர் ஸ்கிரீன் வாட்ஸ்அப் காட்டலையடா. ஒண்ணு வேண்டாம், ஓபன் பண்ணு. இது ஓபன் அங்க ஷேர், இங்க ஓபன் பண்ணிட்டு அங்க ஷேர். ஒரு நிமிடம். அப்ப நமக்கு என்ன கேட்டீங்கன்னா பாருங்க, முதல்ல 5 கேள்வி, அடுத்து எத்தனை கேள்வி இருந்தது? 3 கேள்வியா இருந்தது. அப்ப 3 9 5 14 கேள்வி செக்ஷன் ஏல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்ஷன் ஏல எத்தனை புத்தகம்? 7 புத்தகம். அப்ப ஒண்ணு 2 கேள்வி வரும். அப்படின்னா என்னது? திருக்குறள்ல 10 மார்க் கேள்வி 1 இருக்கும், 20 மார்க் கேள்வி. திருவாசகத்துல 10 மார்க் கேள்வி 1 இருக்கும், 5 மார்க் கேள்வி வரும். குறுந்தொகையில 10 மார்க் கேள்வி 1 இருக்கும், 20 மார்க் கேள்வி. அதான் நம்ம பாடம் நடத்தும் போது செக்ஷன் ஏ புத்தகங்களை கொஞ்சம் மெதுவா நடக்கும்.
அது சிலருக்கு வந்து என்னடா ஐயா பொறுமையா நடத்திட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. அப்படிதான் படிக்கணும். சிலப்பதிகாரத்தை 4ல இருந்து 5 நாள் படிச்சாதான் விடை எழுதணும். திருக்குறளை 6ல இருந்து 7 நாள் படிச்சாதான் விடை எழுதணும். ஆனா யாருக்கும் வெட்கமில்லை ஒரு நாள் படிச்சாலும், தாழ்ந்த தமிழமே 2 நாள் படிச்சாலும். ஐயா ஐயா எனக்கு குரல் கேட்கலங்க ஐயா. எவ்வளவு நேரமா கேட்கலடா? ஐயா இப்பதாங்க ஐயா, சும்மா ஒரு 30 செகண்ட் தாங்க ஐயா. நீ அந்த மெசேஜ் தான் போட்டிருக்கியாடா? இல்லங்க நீதான் ஐயா, மெசேஜ் இல்லங்க ஐயா. இல்ல அருண் சார் வந்து ரிப்ளை பண்ணிக்க அர்ஜுன் வந்து ஓகே சார் ரிப்ளை பண்ண. சரி. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ஷேர் ஆகுது. இப்ப நம்ம இந்த கேள்வியை நாம இப்போ பார்க்க இருக்கிறோம். அதை பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் பேப்பர் முதல்ல போடுறாங்க. இப்போ இவங்க இந்த தாள் 1ன்னு மாத்த சொல்லி இவங்க ஷாமிலி, இது வந்து தாள் 1 மேல மாத்த. இது மதியானம் பாக்குறோம். அவங்க தப்பா போட்டிருக்காங்கடா. இன்னொன்னு மொத்தம் 3 போட்டிருந்தாங்கல்ல. இது கரெக்டா, இது க்ளோஸ் பண்ணுவா. ஷேர் ஆகல. நம்ம எனக்கு கொஞ்சம் டீ வாங்கிட்டு சொல்றேன். ஸ்கிரீன் ஹோம். ரைட், குட். இப்போ இந்த வருஷம் கேள்வி வர்றதுக்கு மெயின் பசங்களுக்கு போன் அடிச்சிங்களாமா? பாப்பா இருக்கு. பாப்பா மெயின்ஸ் பிள்ளைங்க யாரும் போன் எடுத்தாங்களா? சரி, பரவாயில்ல. குரூப்ல ரிப்பீட்டடா போட்டு இங்க பாருங்க. நம்ம இந்த முறை எதிர்பார்க்கிற கேள்விகள் கேட்டிருக்கோம். எதுனாக்கா, பாரி மகளிரை விச்சுக்கோனுளை கொண்டு சென்ற கபிலர் கூற்றை விவரி. இதுக்கு முதல்ல விடை எழுதுற பிள்ளைகள் கயல்வழி இருக்கிறதால புறநானூறு 200வது பாடல்ல கொஞ்சம் புறநானூறுடைய 200வது பாடல்ல பாரி மகளிர் வந்து விச்சுக்கோன் உழை என்றால் அவர் இடத்தில் 7ஆம் வேற்றுமை மாதிரி அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு கபிலர் சொன்னாரு, இவங்க யாருன்னா இவரே பூத்தலை அரா புனைகொடி முல்லை நாத்தெழும்பு இருப்ப பாடாது ஆயினும் கரங்கு மணி நெடுந்தேர் கொள்க என கொடுத்த பறந்து ஓங்கு சிறப்பின் பாரினர். என்ன இந்த பாடல் நம்ம பிரிச்சு நடத்திருக்கோம் ரெகுலர் வீடியோல. என்ன 3 விஷயங்கள்னா, ஒண்ணு அந்த நாட்டினுடைய இயற்கை வளம். அந்த நாட்டுல வந்து தூரத்துல இருந்தே மலை தெரியும், மூங்கில் மரங்கள் தெரியும், பலாப்பழம் பழுத்திருக்கும். பலாப்பழத்தை கடுவன் குரங்கு சாப்பிட்டு மந்திக்கு கொடுத்துட்டு மூங்கில் மரத்தினுடைய இடத்துல படுத்து தூங்கும். இது இயற்கை வளம். 2வது, எதிரிகளை வீழ்த்துகிற வெற்றி சிறப்பும் போர் சிறப்பும் புரிந்தவர் விச்சுக்கோ என்கிற சிற்றரசு. அவங்கிட்ட இவங்களை கொடுக்குறாங்க. ஏன் அவங்க கிட்ட தரணும்? ரொம்ப ஈஸி. என்னன்னா, ஒரு அடைக்கலமாக ஒருத்தவங்களை தரும்போது தகுதி உடையவர்களிடத்துல தரணும். அவங்க நல்லாவும் இருக்கணும், பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கணும். சென்னைக்கு என்ன தேடி ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம அகாடமிலேயே ஒரு 4-2 நாள் தங்கலான்றோம். அகாடமி பூட்டி இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரு தம்பியை கூப்பிட்டு, தம்பி ஒரு 2 நாள் உங்க வீட்டுல இருக்கட்டும். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? அந்த ஹவுஸ் ஓனர் எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த பையன்கிட்ட காத்து இல்லைனாக்கா அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா வந்து என்கிட்ட ஐயா இந்த டிஃபன் வாங்கி கொடுத்தான்னு சொல்லுங்க.
அப்ப தகுதி உடைய ஒருத்தவர்கிட்ட தான் அடைக்கலம் தராங்க. சிலப்பதிகாரத்துல அப்படித்தான் கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியையும் நம்முடைய மாதரி என்கிற இடையர்குல பெண்கிட்ட தந்தாங்க. இளங்கோடியில் எழுதினாரு, ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை கொடும்பாடி. அப்ப இந்த 3 பிரிச்சு எழுதும். அந்த நாட்டினுடைய இயற்கை வளம் பேசப்பட்டிருக்கிறது, 2வது போர் வெற்றி பேசப்பட்டிருக்கிறது, 3வது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் பிள்ளைகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வச்சுக்கடா பரிசு, எப்போ நான் பரிசு வாங்க வருவேன், இன்னைக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கேன். அது 10 மார்க்கு. தெய்வ புலவர் கண்ட அறிவுடைமையின் தனித்தன்மை. நமக்கு தெரியும் அறிவுடைமை எத்தனாவது அதிகாரம் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இறைமாட்சி 39வது அதிகாரம், கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை 43வது அதிகாரம். ஒரு அதிகாரம் கேட்கிற போது அதனோட தொடர்புடைய 2-3 அதிகாரங்களை சேர்த்து எழுதலான்ட்டு சப்போர்ட் மெட்டீரியல் போட்டிருப்போம். அறிவுடைமை கேட்டாங்கன்னா கல்வி, கல்லாமை, கேள்வியை பொறுத்துக்கலாம். அறிவுடைமையின் சிறப்பு என்னன்னா அப்ளை பண்ற நாலேஜ், அப்ளைடு சயின்ஸ்ன்றாங்கல்ல, அறிவியல் படிச்சது இல்ல, பயன்பாட்டு அறிவியல் ரொம்ப முக்கியம். அது மாதிரி மூளையை செயல்படுத்துறா, அதுக்கு பேரு அறிவுடைமை. நாலேஜ்னா மூளை, விஸ்டம்னு சொல்றது கிடையாது. அதுல அழகான குரல்கள் இருக்கிறது. முதல் ஒரு குரலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அறிவு அச்சம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அறை. இறுதி காலமே வந்துட்டாலும் உன்னை காப்பாற்றும் அறிவு. அறிவனுடைய இன்னொரு சிறப்பு இருக்கிறது, அறிவுடையார் ஆவது அறிவு. வரப்போறது தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்னைக்கு ஏர்டெல்லுக்கு பில்லு, நம்ம என்னைக்கு ஆற்றுக்கு பணம் கட்டணும் தெரியும். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவது. 3வது குரல் கும்பகர்ணன் ராமனிடம் கூறிய சினமொழிகளை எடுத்துறது. கும்பகர்ண வதைப்படலத்துல கும்பகர்ணனுக்கு அதிகமான உரையாடல்கள் இடம்பெற்று. கும்பகர்ணன் தொடக்கத்துல ராவணன்ட்ட பேசும்போது ஏன் சீதையை விடலன்னு கேட்பார். அடுத்து வீடனன் கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஏண்டா நீ என் கூட பிறன்மனை நோக்குவேமை உறவென பெருதி போலாம். ராமனை பார்க்கிற போது கோபம் அதிகம் வந்துடும். பிறன்மனை நயத்தல் தவறு என்று சொன்ன கும்பகர்ணன் சொல்லுவாரு, உன்னை கொன்று எனது அண்ணன் ராவணன் சீதையை அடைகிற மாதிரி செய்வேன். அதான் கோபம் வந்துட்டா அறிவு வேலை செய்யாது, அறம் வெளியில. அதுதான் திருவள்ளுவர் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்து அறைந்தான் கை பிழையாதற்றார். அதனால ராமன்கிட்ட பேசும்போது உன்னை கொல்லுவேன்னு சொல்றான், சீதையை அடைய வைப்பேன்னு சொல்றான். உன்னை நான் ஜெயிக்கலனாக்கா இது இல்லைன்னு கோபமாக பேசுகிற ஒரு 8 பகுதிகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கேட்கும்போது நிறைவு பகுதியில கோபம் முடிந்த பிறகு கும்பகர்ணனுடைய கேரக்டர் மாறும். அவன் சொல்லுவான், உம்பியைத்தான் உன்னைத்தான் எம்பி பிரியா அனுமனைத்தான் எம்பி பிரியானாக அருளுதியான் வேண்டினேன். நீங்க 3 பேரும் என்னுடைய தம்பி வீடுன பிரியாரு. யார் யாரு? உம்பியைத்தான், உன் தம்பி யாரு? லட்சுமணன். உன்னைத்தான் நீ. 3வது அனுமன். ராமன், லட்சுமணன், அனுமன் 3 பேர்ல ஒருத்தவங்க எப்பவுமே வீடனன் கூட இருங்கடா, இல்ல ராவணன் மற்றவர்களை கொண்டுடுவாங்க. அதனால செய்திகள் எழுதலாம். அடுத்தது மாதவி கோவலனுக்கு எழுதிய முடங்கல். தெரிஞ்சே போடுறோம், முடங்கல் என்றால் சங்க இலக்கியங்கள்ல கடிதங்கள்னு தெரியும். அந்த கடிதத்துக்கு என்ன சிறப்புனா மிக பெரும் சிறப்பு இருக்கிறது. அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன்னு மாதவி தொடர்ந்தார். நம்ம வீடுகள் நடக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, தப்பு செஞ்சுட்டா சாரின்னு சொல்லிட்டா விடை முடிஞ்சிடும். ஆனா நம்ம சாரி சொல்ல மாட்டோம், இழுத்துக்கிட்டே போவோம் நம்ம பக்கம் இருக்கிற நியாயங்கள். ஆனா மாதவி அப்படி பண்ணல, எடுத்த உடனே சொல்லிட்டா அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன். அந்த கடிதத்தினுடைய பெரிய சிறப்பு. 2வது அவ என்ன சொன்னா, என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு மாதவி எழுதல. இருமுதுகுறவர், உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன். அதே நேரத்துல இளம் பெண்ணான கண்ணகியை இரவோடு இரவாக அழைச்சிட்டு போனீங்க, இரவிடை கழிதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று வருந்துகிறாள். இந்த கடிதத்தினுடைய 2வது சிறப்பு. 3வது கடிதத்தினுடைய சிறப்பு என்னன்னா,
திஸ் லெட்டர் இஸ் ரீடைரக்டட் டு பேரண்ட்ஸ் ஆஃப் கோவலன். கோவலன் இந்த கடிதத்தை படித்த உடனே என்னுடைய பெற்றோர்களுக்கும் இந்த வாசகங்கள் பொருந்தும் என்பதாக அந்த கடிதத்தை தருகிற கௌசிக முனிவனிடத்துல இதை கொண்டு எங்க அப்பா அம்மாட்ட கொடுங்கன்னு அனுப்பி வைக்கிறான். அதை ஏன் அனுப்புறான்? மாதவி என்னிடத்தில் பணத்திற்காக பழகிய பெண் அல்ல, உலகமே அப்படி பேசி அவ அன்போடு பழகினால் அவள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறாள். இதே வார்த்தை உங்களுக்கு பொருள். நீத்தல் விண்ணப்பத்தில் உத்திர கோசம் அங்கே எவ்வாறு வர்ணிக்கப்பட்டது? கேள்வியை குறிச்சுக்குமா? 1 20வது பாடல்லையும் 48வது பாடல்லையும் 21 பாடல்கள்ல உத்தரகோசம் அங்கை என்ற பெயர் இடம்பெறுது. உத்தரகோசம் அங்கைனா சிவபெருமானுடைய கதையை படிக்கும்போது நம்ம குழம்பிடுமோ, அது பார்வதியை குறிக்கிறதான்னு இருக்கலாம். ஆனால் உத்தரகோசம் அங்கைன்னு தமிழ்நாட்டுல ஒரு ஊர் இருக்கிறது, சிவன் கோயில் இருக்கிற திருத்தலத்தினுடைய பெயர் அது. ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அருகில, ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமநாதபுரத்திலிருந்து பக்கமாக ஒரு 8 to 18 கிலோமீட்டர் தூரத்துல உத்தரகோசம் அங்கை அடங்கி. இப்ப கேள்வி என்ன? உத்தரகோசம் அங்கையின் சிறப்பு என்ன? உத்தரகோசம் அங்கையினுடைய சிறப்பு நீத்தல் விண்ணப்பத்தில் நேரடியாக பேசப்படவில்லை. 2 பாடல்கள்ல மட்டும்தான் அங்கு ஒரு பூம்பொழில் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. பூக்கள் பூக்கிற பூங்காவனம்னு சொல்றதில்ல, பார்க் மாதிரியான இருந்தது. மீதி எங்கேயும் இல்லை. அப்ப இது எப்படி எழுதுறது? ரெகுலர் பேட்ச் பிள்ளைகளுக்காக நம்ம நடத்தி இருக்கிறோம். எப்படி எழுதணும்னா, இவர் இதுல பார்க்கிற உவமை காட்சிகளை எல்லாம் உத்தரகோசம் அங்கையில பார்த்தார்னு சேர்த்து எழுதணும். எது? ஆற்றங்கரை மரம், விளக்கில் விழுகிற விட்டில் பூச்சி, ஆற்றுக்கு நடுவுலையும் தாகமா நிற்கிற காட்சி, பெரியவர்கள் நாய்களுடைய பிழையை பொறுத்து கொள்ளுகிற எண்ணம், விளக்கில் விழுகிற விட்டில் பூச்சி, இருதலை கொள்ளி எறும்பு, இப்படின்ற ஓமைகளை எல்லாம் உத்தரகோசம் அங்கையில இருக்கும் போது மாணிக்க வாசகர் கவனிச்சாருன்னு சேர்த்து எழுதினாதான் இந்த கேள்விக்கு விடையில்லை. சிலம்பில் ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருக்கு, பரவாயில்ல. வேட்டுவ வரி உணர்த்தும் பண்பாட்டு வாழ்வியல் நிகழ்வு. எத்தனை பாயிண்ட் நம்ம எழுதலாம்னா வெளில கொஞ்சம் போன் பேசு அந்த லீடர். வேட்டுவ வரி எத்தனை பாயிண்ட் எழுதலாம்னு கேட்டீங்கன்னா 100 பாயிண்ட். ஏன்னா வேட்டுவ வரிக்கு வருகிற போது ஒரு அம்மா சாமி ஆடுவாங்க, அது ஒரு பாயிண்ட். சாமி ஆடுகள். குறி சொல்லுவாங்க, இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து, குறி சொல்லுவாங்க. கோயில் இருக்கு, சிலை செஞ்சிருக்கிறாங்க, பலி பீடம் இருக்கிறது, வேறொரு குழந்தைக்கு ஐயை மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி போடுவாங்க, அதுல புலி பல்லு இருக்கும், பன்றியினுடைய பல்லு கொம்பு மாதிரி இருக்கிறது இருக்கும், ஐம்படை தாலி மாதிரி ஒண்ணு அறிவிப்பாங்க, தங்கத்தாலான அணிகலம் இருந்திருக்கும், நரபலியிடுகிற அல்லது பலியிடுகிற பழக்கங்கள் இருந்திருக்கும். வெச்சித்திணைக்கு போறவங்க இந்த பாலைத்தீனத்தினுடைய எயினர்கள் என்று தெரியவங்க. இப்படி அது முழுக்க தேட 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 தமிழ் பண்பாட்டினுடைய கருவூலமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, வேட்டுவ வரிக்கு போயிட்டு வெச்சித்திணையில மாடு பிடிச்சிட்டு வர்றவங்க பாணர்கள் வீட்லயும் முதியவர்கள் வீட்லயும் அந்த மாடுகளை கட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எக்கச்சக்கமான தமிழருடைய இசைக்கருவிகள் பற்றிய குறிப்பு இருக்கும். நாம இன்னைக்கு பேசுற சந்தனம், குங்குமம், வரிசை தட்டு மாதிரி எடுத்துட்டு வர்ற காட்சிகள், நூற்றுக்கணக்கான செய்திகள் வேட்டுவ வரியில இருக்கு. அமைச்சனின் இயல்பு குறித்து திருவள்ளுவர் கூறும் கருத்துகள்னா 64வது அதிகாரத்திலிருந்து 73வது அதிகாரம் வரையில எடுத்துனா, ஆனா 64வது அதிகாரம் தான் மையமாக இருக்கு. அமைச்சனுக்குரிய தகுதி என்னன்னா, அவன் மன்னனுக்கு தெளிவான வழியை காட்டணும், ஒரு செயலை செய்து முடிக்கிற ஆற்றலோடு அவன் இருக்கணும், அடுத்த அதிகாரமாக இருக்கிற சொல்வன்மையில
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவனுக்கு இருக்கணும். வினை தூய்மை, வினை திட்டம், வினை செயல் வகை 3 அதிகாரங்களின் காரணமாக தாய்நாட்டு பற்று மிக்கவனாகவும் வேலை செய்து முடிக்கிறவனாகவும் அவன் இருக்க வேண்டும். மட்டுமில்லாமல் தூதுவனாக அவன் மாறணும். மன்னரை சேர்ந்து ஒழுகுகிற போது அகலாது அணுகாது சேர்ந்து ஒழுகணும். அப்படி எல்லா செய்திகளையும் பேசிட்டு வந்துட்டு அவை அறிதல் அவை அஞ்சாமை பேசப்பட்டிருக்கிறது. இது அமைச்சனுடைய இயல்பு. சிவபெருமான் பற்றிய புராண கதைகள்னா சிவபெருமானை பற்றி பொதுவா குறைவு. மார்கண்டையனை காப்பாத்தின கதை ஒன்று இருக்கிறது. கயாசுரன் என்ற யானை வடிவாசுரனை கொன்ற கதை இருக்கிறது. தனது மனைவியான பார்வதிக்கு பாதி உடம்பை தந்தார் என்ற கதை இருக்கிறது. பெரிய விஸ்வரூபம் எடுத்து அடிமுடி காண முடியாத நிலையில் இருந்தார் கதை இருக்கிறது. திருப்பார்கடலை கடைந்த போது நஞ்சு சாப்பிட்டாரு அப்படின்ற கதை இருக்கிறது. நீலகண்டன் பார்வதி அழித்து பிடிச்சாங்கன்னு புராண கதைகள் மிக குறைவு. ஆனால் எதையெல்லாம் நீங்க கொஞ்சம் தேடி படிக்கணும்னாக்கா, அவர் ஏன் காளை மாட்டை வாகனமாக எடுத்துக்கொண்டாரு, கங்கை ஏன் அவர் தலைக்கு வந்தது, பாம்பை ஏன் தன் கழுத்துல அவர் வச்சுக்க ஆரம்பிச்சாரு, இந்த மாதிரி நிலாவை ஏன் அவர் தலையில வச்சுக்கிட்டாரு, ஏன் உடம்பு முழுதும் சாம்பலை பூசிக்கிறாரு, இதுக்கெல்லாம் சின்ன சின்ன குட்டி கதைகள் கூகுள்லயே கிடைக்கிறது. தேடினீங்கன்னா அதை எடுக்கும். அடுத்தது நாம குறுந்தொகையில் ஒரு கேள்வி தள்ளிட்டோம். குறுந்தொகையில் இடம்பெறும் வரலாற்று குறிப்புகள். குறுந்தொகையில் இடம்பெறும் வரலாற்று குறிப்புகள் மொத்தம் 3. எது? எவ்வி என்கிற இளவரசனை பற்றி ஒரு பாடல் இருக்கு. எவ்வி இழந்த வறுமையர் பாணர் அப்படின்னு ஒண்ணு. எவ்வி என்கிற மன்னனை இழந்துட்டதால வறுமையர் பாணர் வந்திருந்தாங்க. அடுத்ததாக இன்னொன்னு நாலூர் கோத்தரை பற்றி இருக்கிறது. நாலூர் கோத்தர் நன்மொழி போல். 3வதாக கட்டி என்கிற இடம். 3 பேர் இருக்கு. மொழிபெயர்த்து ஏத்தாராயின் நல்வி. 3 தான் நேரடியா வரலாற்று குறிப்பா அவங்க எதிர்பார்க்க. மீண்டும் சொல்றேன். கட்டி என்கிற அரசனை பற்றிய நல்வேல் கட்டி, அடுத்து எவ்வி என்கிற சிற்றரசை, வாக்குறுதி தவறாத நாலூர் கோச்சர்கள். இந்த 3 இருக்கு. இது இல்லாமலும் வரலாற்று செய்திகள் இருக்கிறதா நீங்க இன்டர்பிரட் பண்ணி எழுத முடியும். இப்ப ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிக்கிற பிள்ளைகளுக்கு கவனிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களா, குறிப்பிட்ட கேள்விகள் இருக்கான்னு கேட்டோம். உமா மகேஸ்வரி புது மாணவியாமா, நீங்க முன்னாடியே படிச்சுட்டு இருந்தவங்களா? உள்ள வந்துட்டாங்களா? ஆடியோ வரல. இப்ப வந்திருக்கிறது யாரு? சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன். அதனால 3 வரலாற்று செய்திகள் மறுபடியும் சொல்றேன். கட்டி, எவ்வி, நாலூர் கோசர். நன்றி ததும்பும் பாத்திரமாக கும்பகர்ணன். நன்றி உணர்வுடையவன் செஞ்சோற்று கடல். என்னது? 6 மாதம் தூங்கி 6 மாதம் எழுந்திருக்கிற அவன் தனக்கு உணவு தருகிற ராவணனுக்காக உயிர் தர தயாராகிறார். அதான் செஞ்சோற்று கடல் அல்லது நன்றி உணர்வு என்று. எங்கிருந்து தெரிகிறதுனா, போருக்கு கிளம்புகிற போதே அவன் 3 வார்த்தைகள் சொல்லிட்டு போறான். பெற்றனும் விடையென பெயர்ந்து போயினன்னு சொல்றான். எந்த போர் வீரனும் நான் சாக போறேன்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்லிட்டு போறான். கொன்றுவன்னு சொல்றான், இறந்துருவன் சொல்றான். கொன்றுவன் ஒன்றினால் புலன்கொள் தேவியை நன்று என விடுதி நாயக. நானும் இறந்துட்டு இந்திரஜித்து இறந்துட்டாலாவது சீதையை விட்டுடு நன்றென விடுதி நாயக. அங்கேயே நன்றி உணர்வு வருகிறது. மறுபடி வீடனனை பார்க்கிற போது நம்ம புலத்திய முனிவனுடைய குலத்தின் மீது அவன் வைத்திருக்கிற நன்றி வெளிப்படுகிறது. கடைசியாக தான் இறக்கிற போது கூட வீடனனை காப்பாற்ற வேண்டும் என்ற அன்பும் நன்றியும் அவனிடத்தில். திருப்பாவையில் காணப்படும் திருமாலின்
தனிச்சிறப்பு. ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். திருப்பாவையில 3 அவதாரங்கள் தான் பேசப்படுது. ஒன்று கிருஷ்ணாவதாரம், அது பேத்தியே ஆகணும் ஆண்டாளம்மா. அடுத்ததாக யாரு? ராமாவதாரம். மூணாவது வாமன அவதாரம். 3 அவதாரங்களை தான் பேசுறாங்க. என்ன சிறப்பு? வாமன அவதாரத்துல என்ன பண்ணாரு? 3 அடியால் உலகளந்து ஒருத்தனுடைய செருப்பை அடக்கி. ராமாவதாரத்துல என்ன பண்ணாரு? பிறன்மனை நயந்த ராவணனை கொலை செய்தார். கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணாரு? இவரை கொல்ல வேண்டும் என்று சுற்றி கொண்டிருந்த தாய் மாமனான கம்சனை அழித்தார். இது நேரடியா. உள்ளுக்குள்ள எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. பூதகி என்கிற அரக்கரை அழித்தாரு. சானூரன் முஷ்டிகன் என்பவர்களை அழித்தாரு. கயாசூரன் மன்னிக்கணும், வத்சாசுரன் கபிதாசுரன் என்ற பெயரில் வந்த கன்று வடிவிலும் விளாமறை வடிவிலும் வந்தவங்களை அழிச்சாரு. இப்படி எல்லோரையுமே அழித்திருக்கிறார். அப்படின்னா என்ன குறிப்பு? எதிரிகளை கண்ணன் அழித்திருக்கிறார் என்றால் தொண்டர்களாகி எனது வாழ்வில் இருக்கிற எதிரிகளையும் அவர் வென்று தருவார். என்னிடத்தில் தீய குணங்கள் இருந்தால் அவற்றை அழித்து விடுவார். இதான் குறியீடு. அப்ப திருமாலினுடைய தனிச்சிறப்புகள் என்னன்னா, தன்னை அடைக்கலம் வந்தவர்களுக்கு காப்பாற்றுகிறார் என்பதும், எதிரி தீய குணமுடையவர்களை அழிக்கிறார் என்ற செய்தியும் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேப்பர் கையல்வெளி வந்திருக்கிறதால நான் சொல்றேன். செகண்ட் பேப்பர்னுடைய 4வது கேள்வி அர்ஜுனனுக்கு கவனிச்சுன்னா, செகண்ட் பேப்பர்னுடைய செக்ஷன் ஏனுடைய 4வது கேள்வி எப்பொழுதுமே இலக்கிய நயம் தோன்ற பாராட்டுதல் தான். இடம் சுட்டி பொருள் விளக்கம் நம்ம சின்னதா எழுதணும். அங்க என்னன்னாக்கா, நாம இன்னும் கொஞ்சம் இலக்கிய நயத்தை பாராட்டி எழுதணும். 2 வரிகள் தந்திருக்கிறாங்க. பாப்பா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்றதால் 2ல ஏதாவது ஒன்று வரணுன்றதால் நாங்க டிஸ்கஸ் பண்ணி போட்டோம். தமக்கென நுயலான் நோன்பால் என்பது 183வது பாடல். நம்ம பாடல் திட்டத்துடைய முதல் பாடல். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. உண்டாலம்மை உலகம். உலகம் ஏன் இருக்கிறது? ஏன் இருக்கிறது? தமக்கென முயலான் நோன்பால் பிறர்க்கென முயலினர் உண்மையான். அப்படின்னா என்ன பொருள்? தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இருப்பவர்கள் இருப்பதால் இருக்கிறது. அதான் அதுக்கு அர்த்தம். ஆனா 5 மார்க்கா கேட்கும்போது அந்த பாடலுடைய முழு பொருளையும் எழுதும். என்ன பண்ணுவாங்க? இந்திரன் அமிர்தமே கிடைச்சாலும் தனியா சாப்பிட மாட்டாங்க. இந்திரன் அமிர்தம் ஏவது ஆயினும் தாமே தமியர் உண்டலும் இலரே. முனிவு இல்லாதவர்கள், வெறுப்பு இல்லாதவர்கள், சோர்வு இல்லாதவர்கள், புகழ் வந்தால் உயிரையே தருவார்கள், பழி வந்தால் உலகமே கிடைத்தாலும் பழியான செயலை செய்ய மாட்டார்கள். இந்த இயல்போடு இருந்து மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் இருப்பதால் உலகம். 2வது, யானை புக்க புறம் போல. புறநானூறு இந்த முறை பரிச்சை எழுதுற பிள்ளைங்க அடுத்த முறை எழுதுறவங்க 2 பேருமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்ன கவனிக்கணும்னா, 184 194 2 ஞாபகம் வச்சு. 184 வரி விதிப்பை பற்றி சொல்லுகிற செவியுறு பாடல். 194வது பாடல் நமக்கு பெருங்காஞ்சி துறையில் அமைக்கிற ஓரில் நெய்தல் கரல். இது 2 மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும், கவனிச்சு. இப்போ வரி விதிப்பதை பற்றி சொல்லுகிற பாடல். அது சொல்லிட்டு புதுசா யாருமா வந்திருக்காங்க? வெளில பெற்றது. அப்போ யானை புக்க புலம் போல என்பது 184வது பாடல். யானை புகுகிற நிலம் அழிந்து விடும். நாம நிலத்துல இருக்கிற நெல்லை அடித்து தூற்றி எல்லாருக்கும் தந்தாக்கா ரொம்ப நாளைக்கு யானைக்கு உணவா வரும். அதே யானையை உள்ள பூந்து நீயே சாப்பிட்டுக்கன்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது வாயில சாப்பிட்றதை விட காலில் அழிச்சிடும். வரி விதிப்பு முறை பற்றி சொல்லுகிற ரொம்ப அழகான பாடல். காய் நெல் அறுத்து கவளம் கொளினே மான் இறைவு இல்லதும் பன்னாட்காகும். அடுத்தது சிலப்பதிகாரத்துல ஒரு வரி கொடுத்திருக்காங்க. இந்த வரியை யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா, கவுந்தி அடிகள் மாதரி. புதுசா வந்திருக்கிற பிள்ளைகள் மாதரின்னு நினைச்சிடக்கூடாது. மாதரி என்கிற ஆயர்குல பெண்ணை அடைக்கலமாக தருகிற போது
2 வரியில 2 தடவை தெய்வம்னு சொல்றாங்க. கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலவா. 2 வரியில 2 தடவை தெய்வம்னு வருதுமா. கவுந்தியர்கள் சொல்றாங்க, கற்பையே அணிகலனாக உடைய இந்த தெய்வத்தை விட பொலிவு மிகுந்த தெய்வம் எதுவுமே. இதுல ஒப்பீடு என்னன்னாக்கா, 2 இடங்கள்ல மறுபடியும் தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வேட்டுவ வரியில அவங்க சொல்லும் போது 3 நாட்டு மக்களும் வழிபட போகிற பெண்ணாக வரப்போகிறாள், இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழு. இன்னொரு இடத்துல கோவலனே சொல்லுவாரு, நீ தெய்வ சிறப்புடையவள், செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து பிறவாய். இது 18, 19, 20 பாடல்கள்ல திருப்பாவையில கண்ணனுடன் உறங்கி கொண்டிருக்கிற நப்பின்னையை எழுப்புவதற்காக ஆயர்குல பெண்கள் தர்றது. உன்னுடைய சீர்மையான வலை அணிந்திருக்கிற கலையிலிருந்து வளையல் ஒலிக்கிற மாதிரி வந்து நீங்க திறக்கணும். ஏன் அப்படி வளையல் ஒலிக்கிற மாதிரி என்று சொல்றாங்கன்னா, அதெல்லாம் பாசிட்டிவ் குறியீடு. வளையல் ஒலி என்பது வழிபடுகிற தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி ஒலியை தரும். செக்ஷன் பிக்கு வருவோம். முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இங்க 10 புத்தகம் இருக்கிறது. 4 புத்தகத்துல மட்டும்தான் கேள்வி ரிப்பீட் ஆகும். நீங்க இந்த போனதை இதை பாத்தீங்கன்னாக்கா நல்லா கவனிங்க. புறநானூறுல என்ன இருக்கு பாருங்க, பாரி மகளிரை விச்சி கோணத்தை கொண்டுட்டு போன கேள்வி ஒண்ணு இருக்கு. கீழே இந்த இடம் தொட்டி இது தமக்க, இரண்டுமே புறநானூறு. அப்போ அதுவும் புறநானூறு, இதுவும் புறநானூறு. திருக்குறள் பாருங்க, தெய்வ புலவர் கண்ட அறிவுடைமையின் தனிச்சிறப்புகள் நாம கேட்டோம். திருக்குறள் வந்து அமைச்சனுடைய இயல்பு குறித்து திருக்குறள்ல 2 கேள்வி. அடுத்த புத்தகம் பாருங்க, கும்பகர்ண வதைப்பள்ளத்துல ராமணன் கூடிய சினமொழி கேட்டோம். 2ல 2 கும்பகர்ணனுடைய நன்றி. அப்ப 2 கேள்வி கம்பராமாயணத்துல. சிலப்பதிகாரத்துல 2 கேள்வி இருக்கு. மாதவி கோவலனுக்கு எழுதிய முடங்கல் கேட்டிருக்கிறோம். அடுத்ததாக சிலம்பில் வேட்டுவ வரி கேட்டிருக்கோம். மட்டும் இல்லாம சிலம்புல 3வது கேள்வி வாய்ப்பு இருக்கிறது. அதனால கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் கேட்டீங்களாமா. அடுத்ததுல பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்து நீத்தல் விண்ணப்பத்துல 5வது கேள்வி கேட்டிருக்கோம். கீழே சிவபெருமானுடைய புராண கதை. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திருப்பாவையில 2 கேள்வி. அப்போ பெரும்பாலும் 2 கேள்விகள் இடம்பெறும். ஒரு புத்தகத்துல 1 போடலாம், பெரும்பாலும் 2. செக்ஷன் பில மொத்தம் 10 புத்தகம் இருக்கு. பார்ப்போம். தமிழகத்தின் தாழ்ந்த நிலையை அண்ணா எவ்வாறு சாடுகிறார்? ஏன் தாழ்ந்த தமிழர்? சொல்லப்போனா படிக்காமலே இப்படி எழுதலாம். ஏன் தாழ்ந்த நிலை? ஜாதி மத உணர்வு இருக்கிறது, பொருளாதார வேறுபாடு இருக்கிறது, பெண்களை வந்து சமமாக கருதுவதில்லை, கைம்பெண் திருமணம் கிடையாது. நம்முடைய செய்தி பத்திரிகைகளும் வானொலிகளும் ஊடகங்களும் மூட நம்பிக்கையை வளர்க்கின்றன, ஜாதக பலன்களை சொல்லுகின்றன. சங்க இலக்கியங்களை மறுபடியும் நம்ம படிக்காம இருக்கிறோம். எந்த நேரமும் கடவுள் வாழ்க்கையை பாடிட்டு கிடக்கிறோம். விதியை குறித்து பேசுகிறோம். போராட்ட மனநிலிருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு ஒரு 20 பாயிண்ட் படிக்காமலே நீங்க வெளியே படிச்சுக்கணும். ரொம்ப தெரியும். ஜெயகாந்தன் சிறுகதைகளில் குறியீட்டு கதைகள் மொத்தம் 9 கதை தான். சின்ன புத்தகம். அக்கறையில ஜாயின் பண்ணாத பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்தாலும் இந்த கேள்வி முடிஞ்ச உடனே நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நடத்துவோம். அது அர்ஜுனுக்கும் கயல்விழிக்குமான செய்தி, ஆஃப்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் புரியறதுக்காக. ஜெயகாந்தன் சிறுகதைகள்ல 2 குறியீட்டு கதைகள் இருக்கிறது. ஒண்ணு நிக்கி, இன்னொன்னு வந்து விதியும் விபத்தும். நிக்கி என்ற நாயை வைத்துக் கொண்டு பெண்கள் எவ்வாறு தாழ்ந்த நிலையில் கருதப்படுகிறார்கள், செக்சுவலா அவங்களை எப்படி எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க. நிக்கி என்கிற நாய் கருப்பாக இருக்கும், சேரியை சேர்ந்த நாய், ஏழை நாய், பெண் நாய். ஆனாலும் அதோடு ஒரு வெளி ரொம்ப ஹைபிரிட் ஐட்டமாக உள்ள பணக்கார வீட்டு நாய் உறவு வைத்து அது குறியீடா பேசியிருப்பாரு. பெண்களை பத்தியே பேசணும். எப்படி இலக்கணத்துல பிரிது மொழிதல்னு சொல்றோமோ அதான் குறியீடு. இந்த குறியீடுக்கு பக்கத்துல பிரிது மொழிதல்னு குறிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு
இன்னும் ஒண்ணு கதையின் விதியும் விபத்தும். ஒரு மாங்கொட்டையை தூக்கி போட்டா ஒரு மாங்கொட்டை புழுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வளர்ந்து பெரியாளா வரும், இன்னொரு மாங்கொட்டை புழுவால அரிக்கப்பட்டது. அப்ப என்ன குறியீடு? உங்களது வாழ்க்கை நோக்கங்கள்ல புறச்சூழ்நிலைக்கு விட்டுட்டீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. நம்மள சிலர் குழப்பிக்கிட்டே இருப்பான். ஆனா நாம புறச்சூழ்நிலை விடாம இருந்தாக்கா நம்ம ஜெயிச்சோம். கருப்பு மலர்கள் விளிம்பு நிலை மக்களை எவ்வாறு சிந்திக்க? விளிம்பு நிலை மக்கள்னா யாரு? டவுன் ட்ராடர். யார் யாரு? மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், குழந்தை தொழிலாளர்கள், முதியவர்கள், கைம்பெண்கள், ஆதரவற்றவர்கள், மலைவாழ் பழங்குடி மக்கள், இவங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்கள். காமராசன் அவங்கள பத்தி முழுதா யோசிச்சிருக்கிறாரு. காகித பூக்கள்னு ஒரு கவிதையில திருநங்கைகளை குறித்து பேசுறாரு. பாலியல் தொழிலாளிகளை விபச்சாரிகள்னு போட்டு எழுதியிருக்கிறாரு. பேச முடியாத இவங்களை ஊமை, அவங்க ஊமை என்ற தலைப்பிலே போட்டு பார்வை செவி மாற்றுத்திறனாளிகள் எழுதியிருக்கிறாரு. மலைவாழ் பழங்குடி மக்களின் அடைப்பிணங்கள் என்று போட்டு எழுதியிருக்கிறாரு. கைம்பெண்ணனுடைய காதலை கருத்தம்மாவில பேசியிருக்காரு. இப்படி இந்த புத்தகம் முழுவதும் நம்ம ரெகுலர் பேட்ச்ல அயன் பண்ணவங்களுக்கு அடித்தட்டு மக்கள் தான். பாவேந்தர் காண விளையும் சமுதாய மாற்றம். என்ன ஒரு சின்ன குழுனா, பேரறிஞர் அண்ணாவும் பாவேந்தரும் ஒரே காலத்துல பெரியாருடைய சிந்தனைகள்ல வளர்ந்தவங்க என்பதால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். பாவேந்தரும் அதே தான் சொல்வாரு, ஜாதி மதத்திலிருந்து வெளியில வரணும், காதல் திருமணத்தை ஆதரிக்கணும், குடும்ப விளக்குல பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கணும், பெண்கள் டைவர்ஸ் மனவிலக்கு பெறுகிற உரிமை இருக்கணும், மறுமணம் செய்து கொள்ளுகிற உரிமை இருக்கணும், சமுதாய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, போலி சாமியார்கள் இருக்கக்கூடாது, இப்படி சமையல்ல புதுமை காண வேண்டும், ஒருத்தன் வீட்டுல போய் இன்னொருத்தன் சாப்பிடணும், இப்படி எல்லாத்தையும் பேசியிருப்பார். கை ரிக்ஷாவை பத்தி கூட பேசியிருப்பார். ஒருத்தனை வச்சு ஒருத்தன் இழுக்கக்கூடாது. மலையருவி காட்டும் தாலாட்டு பாடல்கள். அண்ணா தினேஷ் அண்ணா, திவ்யா அம்மா டீ வாங்கிட்டு ஏற்பாடு பண்ணாங்க. தாலாட்டு பாடல்களை பத்தி இப்ப நம்ம பிள்ளைகள் ஆஃப்லைன்ல கொஞ்சம் பேரும் ஆன்லைன்ல இருக்கிறதால நான் தண்ணி அதிகமா குடிப்பேன். 2 நாள் முன்னாடி நான் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அங்க வந்து கண்ணை கட்டிட்டு படிப்பாங்கல்ல, அந்த பிள்ளை ஒருத்தி செஞ்சு காட்டினான். ஒரு காடை வந்து மூக்கு கிட்ட போய் வச்சு மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிறான் அது என்ன கலர், என்ன நம்பர் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அவன் தண்ணி குடிச்சுட்டே இருந்தான். அவன் என்ன சொன்னாங்க, பேசுறவங்க தண்ணி குடிக்கிறது இல்லையா, மூளை அதிகமா பயன்படுத்துறவங்க தண்ணி குடிச்சுட்டே இருந்தாதான் மூளை வந்து நல்ல இதுல இருக்கும். தாலாட்டு பாடல் ஒரே விஷயத்துல, இந்த விஷயத்த நீங்க மறக்காம இருக்கலாம். நான் அடிக்கடி சினிமா பாட்டு ஒண்ணு விருப்பப்பா கேட்பேன். அது என்னன்னாக்கா, நான் இப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா தாலாட்டு பாடல் எழுதிடலாம். நாம தப்பா எழுதுவோம் படிக்காம போன. தாலாட்டு பாடல் என்னன்னு வச்சுக்குவோம், ஆறாரா ஆரியரோ கண்ணூர், அதெல்லாம் கிடையாது. அம்மா இவங்க கதையை முழுசா சொல்லுவாங்க. நான் மாயவரத்துல பிறந்தேன், அந்த பாட்டே அப்படி இருக்கும். திண்டுக்கல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்க அப்பா எத்தனாவது படிச்சவரு, உங்க அப்பா கொத்தனாரு, வீடு கட்ட போயிருக்காரு, 7 அடுக்கு வீடு கட்டினாரு, இப்படின்னு இவன் கதையை தான் அதிகமா சொல்லுவான். நான் வந்து எங்க அண்ணன் பேர்லாம் இப்படி இருந்தவங்க, எங்க வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லுவான். தன் கதையை தான் தாலாட்டு பாடல்லாம் அம்மா அதிகமா சொல்லுவாங்க. அதனால இந்த சினிமா பாடல் நீங்க கேட்டீங்கன்னா, படத்தினுடைய கதையை கண்ணதாசன் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. நான் பொதுவா பாடுறது இல்லை. இப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா. எழுதியிருப்பார், நான் காதலித்த நாயகனும் கைப்பிடித்த நாயகனும் எப்படியோ வேறுபட்டார் என் மடியில். இப்ப மலையர்களுக்கு தாலாட்டு பாடல்ல 3 கூறுகள் இருக்கிறது. ஒண்ணு, குழந்தை உறங்குவதற்கான பாடல்கள். 2வது, குழந்தையினுடைய உறவினர்களை அறிமுகம் செய்கிற பாடல், பெரியப்பா பெரியம்மா அண்ணன் சித்தப்பா அத்தை பாட்டி இதெல்லாம். 3வது,
பொது அறிவு சிந்தனையை வளர்க்கிற பாடல். பொது அறிவு ஜெனரல் நாடு. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை திருடன் வந்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விருந்து உண்டான், வெள்ளிக்கிழமை அப்படி இந்த மாதிரி பாடல் இருக்கும். பானான், சண்டே இப்படிலாம் பாடுகள். கிழமைகளை ஞாபகப்படுத்துவாங்க, சித்திரை வைகாசியை ஞாபகப்படுத்துவாங்க. நாலாவது தன்னுடைய வாழ்க்கை கதை முழுக்கையும் பாடுவாங்க. தான் யாரு, குழந்தையினுடைய அப்பா யாரு, அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க. அஞ்சாவது தாலாட்டு பாடல்கள்ல இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், நீ ராஜாவா வரணும், ராணியா வரணும், கலெக்டரா வரணும். அப்ப தாலாட்டு பாடல்ல மலை அருவியில என்னென்ன இருக்குனாக்கா, உறங்குவதற்கான பாடல்கள் மாதிரி தெரியும், குறைவா இருக்கும். பொது அறிவு செய்திகள் இருக்கும், உறவினர்களை பற்றிய செய்தி இருக்கும், தன் வாழ்க்கை செய்திகள் இருக்கும், எதிர்கால கனவுகள் இருக்கும். கண்ணம்மாவை குழந்தையாக கண்டு பாரதியார் உரைப்பது யார்? இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கரெக்டா டிகோட் பண்ண, இல்லைன்னா தப்பு பண்ணி. கண்ணம்மாவை குழந்தையாகனாக்கா ஒரு பாடல் தான், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. அப்ப சின்ன குழந்தைகளை வச்சு எழுதின பாடல், பெண் குழந்தை. ஆனா இதை எழுதும் போது இதுக்கு அடுத்த பாடலா இருக்கிற ஆண் குழந்தை விளையாட்டு பாடலையும் சேர்த்து எழுது. ரெண்டுமே குழந்தைதான். ஆனா பெண் குழந்தை ரொம்ப பாசிட்டிவா படிச்சிருப்பாரு, ஆண் குழந்தை கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ற மாதிரி எழுதிருப்பாரு. உச்சி தனை முகர்ந்தால் கர்ப்பம்தான் ஓங்கி வளருதடி, நெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனித்தில் இருக்கிறது, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டது. பாரதியாரே அப்பா அம்மாவுக்குள்ள சிக்கலோட இருந்திருக்கிறார். பெண் குழந்தைய ரொம்ப கொஞ்சறாரு, ஆண் குழந்தைய வால் குழந்தைன்றார். ஆண் குழந்தை என்ன பண்ணுமா, விளையாட வாவென்று அழைப்பான், வீட்டில் வேலை என்றால் அதை கேளாது இருப்பான். எங்க அம்மா வேலை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா கேட்காம கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் 10-15 பேர் விளையாடிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைகளை விளையாட வச்சுட்டு, அது குழந்தைகளை விளையாட வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவானா, வீட்டுல பிரிஞ்சுட்டு போயிட்டு வேலை சொல்லுவானா, அம்மா அக்கா எங்கம்மா போச்சு, வேலை செய்ய போச்சு அப்படின்னா. விளையாட வாவென்று அழைப்பான், வீட்டில் வேலை என்றால் அதை கேளாது இழுப்பான், இளையாரோடு ஆடி குதிப்பான், இடையினில் பிரிந்து போல் வீட்டில் சொன்னான். ஆண் குழந்தைய அப்படின்னா என்னன்னா, இந்த கண்ணன் பாட்டுல விட எழுதும்போது மட்டும் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஆன்மீக சிந்தனையோட சேர்த்து எழுதும். கண்ணம்மா என் குழந்தைன்னு அர்த்தம், என்னுடைய கடவுளான கண்ணன் குழந்தையா வந்து பிறந்த. கண்ணன் என் விளையாட்டு பிள்ளைன்னு அர்த்தம், கண்ணன் என் தெய்வம் அப்போ இந்த குழந்தைக்குள்ள தெய்வீக தன்மை, இந்த குழந்தைக்குள்ள விளையாட்டு பிள்ளைக்கு அதாவது குழந்தையும், அது நீங்க விடாம இருந்தாதான் மதிப்பெண் கிடைக்கும். ரொம்ப முக்கியம். நல்லது. புதுச்சேரி இல்லைன்னா அறம் வாழுமா என்ற புதுச்சேரியில உள்ளது. அறம் வாழுமா என்ற வினாவுக்கு பேராசிரியர் மூவா, இது இன்னைக்கு டிஸ்கஷன்ல மெயின் செய்திரு தம்பி அப்துல்லா வந்திருந்தாங்க, அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. வீடியோனுடைய தொடக்கத்துல நான் பேசியிருக்கேன். ஆனா என்னன்னாக்கா அறம் வாழும் முடிச்சிருக்காரு, அது மட்டும் நான் சொல்றேன். ஏன் அறம் வாழும் முடிக்கிறாருன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு மனிதனுடைய துயரத்தை பார்த்து இன்னொரு மனிதன் கண்ணீர் சிந்துகிற காலம் வரையில் அறம் வாழும். நம்ம ரோட்ல போறோம், ஒருத்தர் பெரியவருக்கு அடிக்கட்டு இருக்குன்னா டக்குன்னு நம்ம கண்ணுல தண்ணி வந்துருது இல்ல சொல்ல, அந்த உணர்வு இருக்கிற வரையில் அறம் வாழும்பாரு. இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் இருக்க ஓவிய கலை அழிந்து வருவது சித்து. ஓவிய கலை அழிந்து வருதா? ஆமா அழிந்து வருது. ஏன்? 60 வயதுல எழுதப்பட்ட நாவல்லையே அழிந்து வருது. ஏன் அழியுது? அப்பவே போஸ்டர் பிரிண்டிங் எல்லாம் வந்துருச்சு. அப்பவே பல்வேறு விஷயங்கள்ல தொழில்நுட்பங்கள் நுண்ணுறுக்கிகள் வந்துருச்சு. பேனர் வரைகிற விஷயங்கள் வந்துருச்சு. ஓவியம் படிச்சா வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாதுன்ற எண்ணம் வந்துருச்சு. அந்த ஓவிய கலையை கவர்ச்சிகரமான படங்களை வரைஞ்சுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அறத்திற்கு எதிரான செய்திகள் வந்துருச்சு. கவர்ச்சியான படங்கள் வந்துருச்சு. ஓவிய கல்லூரிக்கு போய் சேர்றது வேலையற்ற பிழைப்புன்ற நிலைக்கு வந்துருச்சு. ஓவிய கல்லூரியில சேர்ந்துட்டு பஸ் கண்டக்டரா வேலைக்கு போனவங்க இருக்கிறாங்கன்ற சூழலே வந்து
60-70களிலேயே தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் வேலை வாய்ப்பின் காரணமாகவும் வேலைக்கு போனாலும் அதிகம் சம்பாதிக்க முடியாது என்ற சூழ்நிலை காரணமாகவும் ஓவியக்கலை 60-70லேயே அழிஞ்சு வந்துருச்சுன்றார். இன்னைக்கு சேட் ஜிபிடி போன்றதெல்லாம் நமக்கு படமே வரைஞ்சு தந்துருக்கு. இன்னும் ஓவியக்கலை பின்னாடி போயிடுச்சு. அது சித்திரப்பா. வருணம் மற்றும் ஜாதி பிரிவினைகள் முத்துப்பட்டன் கதையில் எவ்வாறு பதிவாகி உள்ளன? தெளிவா விட எழுதி அதிகமா இருக்குது. 4 வருணமே முத்துப்பட்டன் கதையில் இருக்கு. நல்ல தெரிஞ்சு. பிராமண வர்ணம் யாரு? கதையின் நாயகனான முத்துப்பட்டனே பிராமின் தான். அவரு, அவங்க அம்மா, 6-7 அண்ணன்மார்கள், இவங்க எல்லாம் பிராமண இனத்தை சேர்ந்தவர். சத்திரியர்கள் இருக்கிறாங்களா? ஆமா, இருக்கிறாங்க. ராமராஜன் இவர் இருக்கிறாரு. அங்க சண்டையிடக்கூடிய போர் வீரர்கள் இருக்கிறாங்க. பக்கத்து நாட்டினுடைய மன்னர்கள் இருக்கிறாங்க. அதனால சத்திரியர்கள் பேசப்பட்டிருக்கிறாங்க. வைத்தியர்கள் பேசப்பட்டிருக்கிறாங்களான்னாக்கா ஆமா, வணிகம் செய்யறவங்க பேசப்பட்டிருக்கிறாங்க. விக்கிரமசிங்கபுரம் என்ற இடத்துல இருந்த சந்தை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. சூத்திரர்கள் பேசப்பட்டிருக்காங்கன்னா ஆமா, செருப்பு தைக்கிறவங்க, அந்த மாதிரியான தொழிலாளிகள் சூத்திரர்கள். பஞ்சமர்கள் வரையிலுமே பேசப்பட்டிருக்க. வர்ணாசிரமம் பேசப்பட்டது. ஜாதி வேறுபாடு நேரடியா பேசப்பட்டிருக்கிறது. பார்ப்பன ஜாதிக்கும் சக்கிலிய இனத்திற்கும் உள்ளது ஜாதி அடையாளங்கள். 3லையும் குடுமையும் அடுத்து தெரிஞ்சிட்டு வந்துதான் முத்துப்பட்டன் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால அந்த விஷயங்கள் நேரடியாக அந்த காலகட்டத்தில் பதிவாகி. உலகியலை பாட வல்லவர் பாரதியார் என்பதை கண்ணன் என் தோழன். கண்ணன் என் தோழன் பாடல் இலக்கியம் படிக்காதவங்க கூட படிக்க வேண்டிய பாடல். நண்பன் ஒருத்தவன் நம்ம கூட இருக்கணும். அந்த நண்பன் எப்படி இருக்கணும்? நமக்கு பாராட்டிக்கிட்டே இருக்கிறவனா இருக்கக்கூடாது, திட்டக்கூடியவரா, மகிழ்ச்சியா இருக்கணும், விளையாடணும், எல்லாம் பண்ணணும். நீ பொய் சொன்னா திட்டணும். நீ சோம்பேறியா இருந்தா திட்டணும். தமிழ்நாட்டின் பணத்தை கட்டிட்டு ஏன்டா தூங்கிட்டு இருக்கிறன்னு ஒரு ஃப்ரெண்டு எழுப்புவான். அவனுக்கு நம்ம நான் தூங்கினா அவனுக்கு என்னடான்னு. ஆனா அவன் தான் உண்மையில் நமக்கு நல்லது செய்யறான். நம்ம ரூம் மெட்டா இருப்பான், புத்தகத்தெல்லாம் அடுக்கி வைப்பான். அவனை பார்த்தா நம்ம லூசுன்னு பின்னாடி பேர் வைப்போம். ஆனா அவன் தான் நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா நைட்டு ரொம்ப லேட்டா வரான்வான். எங்க அப்பா அம்மாவே கேட்க மாட்டாங்க, நீ தான் கேட்கிற அப்படின்னு. எனக்கா போலீஸ் 2 அடி அடிச்சான்னா அன்னைக்கே சொன்னான்டா ஃப்ரெண்டு. கண்ணன் என் தோழன் பாடல்ல பாரதியார் கண்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அவன் என்ன பொய் சொல்ல விட மாட்டான், அறமற்ற செயல்கள் செய்ய விட மாட்டான், நான் துன்பப்படுகிற போது துன்பப்பட விட மாட்டான் என்றெல்லாம் சொல்லுகிற அப்படிப்பட்ட தோழர்கள் நமக்கு கிடைத்ததாலதான் இன்னைக்கு அவங்களே நடந்து போய் டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. இது என்ன நடந்து போன. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த வீடியோ பின்னாடி பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்றேன். கண்ணன் பாட்டை எப்ப எழுதினாலும் அந்த கண்ணனை தெய்வமா பொறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கிற தோழன் தெய்வத்தை போன்றவன். கண்ணன் தான் எனக்கு ஃப்ரெண்டா பிறந்திருக்கான். கண்ணன் தான் எனக்கு அரசனாக இருக்கிறான். கண்ணன் தான் எனக்கு சேவகனாக இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு இதுலயும் நம்ம இன்டர்பிரேஷன் சொல்லியிருக்கோம். அது எழுதும். ஒரு பிச்சைக்காரன் குருவான கதை. இன்னைக்கு காலையில கிளாஸ் கவனிச்சவங்க இப்பதான் குருபீடம் முடிஞ்சிருக்கு. கரெக்டா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தேதி 28/8/2025. இன்னைக்குதான் குருபீடம் முடிஞ்சது. ஒரு பிச்சைக்காரன் குருவாயிட்டான். நமக்கு தெரியும், ஜெயகாந்தன் எழுதுவாரு, அவன் அந்த சந்தை திடலில் படுத்துக் கொண்டிருந்த போது அந்த தெருவே நாற்றம் அடித்ததுன்னு. பல்லே வளர்க்க மாட்டான். அவன் பல்லுக்கு நடுவுல இந்த உணவுப் பொருள்லாம் சிக்கி கிடந்தது. வீடியோல வர்றவங்க தான் உங்களை மிரட்டி எல்லா இணைப்பும் தர்ற நம்ம அட்மின். ஆகும் வீடியோல வரலாற்றை பதிவாயிட்டமான்னு எத்தனை வருஷம் கழிச்சு வந்து நான் இரவு உறுதிப்படுறேன். ஒரு நண்பருடைய திருமணம், அது நானும் சிவகுமார் ஐயாவும் எப்ப போறோன்றது கட்சி. பெரும்பாலும் நாளைக்கு விடுமுறையாக, ஆனா குடும்ப விளக்கு தணிக்க. இப்ப நம்ம ஒரு பிச்சைக்காரன், அது இன்ட்ரெஸ்டிங்கான கதை. நான் ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன். பவா தலைவர் இந்த கதையும் சொல்லியிருக்காரு.
பிச்சைக்காரன் அவன் நாத்தடிக்க அவனுக்கு கிட்ட வர மாட்டான். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான், சாமியார் மாதிரி இருப்பான், அவன் வந்து இவனை பார்த்து கும்பிட்டு குருவை இன்னில நீங்க தான் எனக்கு குருன்னுவான். என் கனவுல நேற்று நைட்டு வந்தீங்க. அதுல இருந்து குருவை குளிக்க வைப்பான், துணி இது பண்ணுவான், சாப்பாடு வாங்கி தருவான். குரு எலிவேட் ஆன உடனே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பிச்சைக்காரன் திட்டிட்டு இருந்தவங்க தான் அவன் காலில் வந்து கும்பிட்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு கடைசியில அவன் தான் குருன்னு இவனுக்கு நினைச்சுப்பான். அந்த குரு என்ன நினைச்சுவான், சீடன் தான் நம்ம குரு அப்படின்னு. அவனை வணங்கலான்னு நினைக்கும் போது அவன் காணாம போயிடுவான். மறுபடியும் இந்த பிச்சைக்காரன் அழுக்காயிடுவான். ஆனால் இந்த ஊரே அவனை வணங்கிக்கிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. பாபா செல்லதுரை அந்த கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதையை நான் அழகா அதுக்கு இன்டர்பிரட் பண்ணுவேன். ஒருத்தர் அங்கீகாரங்களை மனிதர்கள் எதிர்பார்க்கிறார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பதற்கு பாரதிதாசன் முதியோர் காதல் கொண்டு விளக்கின. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த 2-3 கேள்வி டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன பிரேக் விடுவோம். டைம் என்ன 12:04 ஆகிறது. ஒரு சின்ன பிரேக் விட்டு 12 to 1 இன்னொரு கேள்வி டிஸ்கஸ். 12:04 ஆகுது. நான் எத்தனை முடிக்கும் போது எத்தனை மணின்னு சொல்றேன். முடிக்கிறதுல இருந்து 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு செகண்ட் பேப்பர் டிஸ்கஸ். அரண் பட்டதே இல்வாழ்க்கை. அப்போ பாரதிதாசனுடைய முதியோர் காதல எத்தனை வயசுமா திவ்யா? தாத்தாவுக்கு 105 வயசு. மணவழகன் தாத்தாவுக்கு. தங்கம் என்ற பாட்டுக்கு 100 வயசு. 2 பேரும் காதல் உணர்வோட இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் முதியோர் காதல். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற வார்த்தையை இங்க இருந்து யூபிஎஸ்சி எடுக்கிறார். திருக்குறள் அது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அப்போ தங்கமும் மணவழகும் எப்படி வாழ்ந்தாங்க? விருந்தோம்பல், காதல் திருமணத்தை. உங்க மைக் ஆன்ல இருக்குமா? உங்க மைக் நிறுத்தி ஆன்ல இருக்கா பாரு. அதனால அவங்க காதல் திருமணத்தை ஏத்துக்கிட்டாங்க, விருந்தோம்பல் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் மிகச்சிறந்தவர்களா இருந்தாங்க. அவங்க தமிழ் வழி கல்விக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. கடையில அறம் சார்ந்த பொருள்களை சம்பாதிச்சாங்க. மகள் மருமகனுக்கு தனி கொடுத்தன வச்சாங்க. எல்லாம் இருக்கிறது. ஜாதி வேறுபாடு இல்லாம பழகினாங்க. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நன்கொடை கொடுத்தாங்க. குழந்தை வளர்ப்பு வரையில கவனமா இருந்தாங்க. அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. கம்பர், இளங்கோ, வள்ளுவர் குறித்து அறிஞர் அண்ணா கூறியதை எடுத்துரை. ரொம்ப கன்ஃபியூசிங்கான கேள்வி. ஏமாந்துடக்கூடாது. நாம 3 பேரையும் பாராட்டினாருன்னு நீ கதை எழுதிடக்கூடாது. கம்பன் என்ற ஒரு அது பாரதியார் பாராட்டினாரு. ஆனா இந்த 3 பேர்ல ஒருத்தவரை அண்ணா திட்டுறாரு. யார? கம்பர். அதுல கேள்வித்தாள் வச்சிருந்தீங்கன்னா வள்ளுவர் கம்பருக்கு நேரம் தப்புன்னு போட்டுக்கோங்க. இளங்கோவையும் வள்ளுவரையும் பாராட்டு. ஏன்? கம்பன் எடுத்துக்கிட்ட கதை கற்பனை கதை. அது தமிழர்களுடைய கதை கிடையாது. தமிழருடைய வீரத்துக்கு சான்று கிடையாது. நாம இளங்கோவை ஏன் பாராட்டணும்? தமிழ் பண்பாடு. திருவள்ளுவர் ஏன் பாராட்டினா? அது ஊருக்கே தெரிஞ்சிச்சு. உலகத்திற்கான அறத்தை சொல். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை சொல்றார். அது உங்களுக்கு தெரியும் தான் ஞாபகப்படுத்துறேன். இளங்கோவுக்கும் கம்பருக்கும் தேர்தல் வைத்தால் யார் ஜெயிப்பாங்க? எங்க தில்லையில. தில்லைனா இது சிதம்பரத்துல. சிதம்பரத்துல ஒரு வாக்கு பெட்டி வச்சு இப்ப இவிஎம் மாதிரி இவிஎம் எல்லாம் ஏமாத்துறாங்கன்றனால அதனால நேரா பேப்பர்ல எழுதி ஓட்டு போடுறதுனா யார் ஜெயிப்பாரு? கம்பர் தாண்டா ஜெயிப்பாங்க. ஏன்? இந்த உரை 1045 எழுதப்படுகிற போது சிலப்பதிகார கதையை நம்ம இந்தி இதுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கல. ஆனா கம்பராமாயண கதையை சொல்லிட்டோம். அதனால இளங்கோ தோத்துருவாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இளங்கோவை விட 1000 ஆண்டுகள் சின்னவர் கம்பர். ஒரு நாள் சின்னவர்னாலே அக்கான் கூப்பிட்டு கிடக்கிறோம் நம்ம. ஒரு நாள் அவர் என்னங்க பிறந்த நாள்? பிப்ரவரி 24. ஏன் அவர் அக்கான் கூப்பிடுற? அவர் பிப்ரவரி, நான் பிப்ரவரி 12ங்க ஐயா. அவங்க வந்து பிப்ரவரி, நான் பிப்ரவரி 24, அவங்க பிப்ரவரி 12. 10 நாள் பெரியவங்களா இருந்தாலே அண்ணா அக்கான் கூப்பிடுவோம். 1000 ஆண்டு தெரியும். ஆனா ஓட்டு வச்சா கம்பன் தான் ஜெயிப்பாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அண்ணா கோவப்படுறாரு. கம்பனை கொண்டு போய் சேர்த்த அளவுக்கு இளங்கோவை சேர்க்கிறது. கடைசியானது நாடகாசிரியர் சோவின் சமுதாய கண்ணோட்டத்தை குறிப்பது. பாலியல் தொழிலில் இருக்கிற பிரமிளா என்ற பெண்ணுக்கான மறுவாழ்வுக்காக முயற்சி செய்கிற நாடகம்தான் யாருக்கும் வெட்கமில்லை என்ற நாடகம்.
அவளுக்கு மறுவாழ்வு தருவதற்கு கோர்ட் தயாராக இல்லை, தண்டிக்கிறது. அவளுக்கு எடுத்தவ சுந்தரம் என்கிற அதே வீட்டினுடைய மூத்த பையன், அது தெரியாம வேணும் அவங்க வீட்டுக்கே கூட்டு வந்துடுறான். அவளுக்கு மறுவாழ்வு தரலாமான்னு ராஜலட்சுமி அம்மா முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு சமூக கண்ணோட்டத்தை அதை மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னொரு பல சமூக கண்ணோட்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் என்னது? மதத்திற்கு அப்பாற்பட்ட உறவு. ராவுத்தர் என்ற கேரக்டர் தான் இந்த பிராமின் அல்லது இந்த குடும்பத்து கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. இந்து மதத்தை சேர்ந்த அப்பாதுரை, ராஜலட்சுமி, சுந்தரம், வேணு குடும்பத்துல சித்தப்பா பெரியப்பா மாதிரி அன்பா இருக்கிறது நம்முடைய ராவுத்தர் என்ற இஸ்லாமியர் தான். அடுத்ததாக சமூகத்துல பாலியல் தவறு செய்த பிரமிளாவை திட்டுவாங்க. ஆனா ரங்கநாதனுக்கு ஸ்வீட் வைப்பாங்க. ஆண்களை இன்னைய வரைக்கும் விபச்சார வழக்குல ஆண்களை கைது பண்றது என்ன கொடுமை பாருங்க. இவ்வளவு நாகரிக சமூகம், இவ்வளவு சட்ட திருத்தங்கள்லாம் வந்துருச்சு. இன்னைக்கும் ஒரு ஹோட்டல்ல ரெய்டு நடக்குது, நெடுந்தொடர்லாம் பாத்தீங்கன்னா பாலியல் தொழில் ஈடுபடுற பெண்ணை கைது பண்ணுவாங்க. கொஞ்ச நாட்களா கைது பண்றாங்க, ஆண்களை பெரும்பாலும் விட்டுறாங்க. அரசியலை பத்தி பேசுறாரு, அரசியல் இருக்கிற லஞ்சத்தை பத்தி பேசுறாரு, சாமியார்களுடைய நெகட்டிவ அவர் பேசியிருப்பாரு. குடும்ப விளக்குல ஒரு பாசிட்டிவ் சைட்ல சாமியான ஒருத்தர் அதை பத்தி பேசியிருப்பாரு, பிசினஸை பத்தி பேசியிருப்பாரு, ஜாதி வேறுபாட்டால சமையல் வேறுபாடுகள் இருக்கின்றதை பத்தி பேசுவாரு. எல்லாத்த பத்தியும் இந்த குடும்ப விளக்குல எப்படி பாவேந்தர் பேசினாரோ அதே மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு சோ ராமசாமி அவர்கள் ஒரு நீதி அரசரே தப்பு பண்றாரு, அடுத்த நாள் தப்பு பண்ண ஒரு கோர்ட்டுக்கு வந்தா நான் சொல்லிடுவேன், அந்த பொண்ணு நடக்கும், அவர் வரமாட்டார். அதுல இருந்து தொடங்கி பழிக்கு விடுவர்களை வாழ வைக்கும் கழகம் தொடங்குற கஜபதி கோபால் என்கிற தனது மகன் காதலிக்க ஆரம்பிக்கிற போது அந்த ஏற்றுவாங்க. அப்ப சமூகத்தின் மீதான ஒரு விமர்சனத்தை ஒரு அங்கதத்தோடு வச்சிருக்கிறாரு. குடும்பங்களை கூட ஒப்பிட்டு நம்ம எழுதலாம். பாருங்க பிள்ளைகளே, இந்த கேள்விகள். இன்னொரு கேள்வி நம்ம 12 to 1:30 டைம் என்னமா 12 இப்ப என்ன கரெக்ட் 12 10 12:40 45 தொடரும். 12:45 to 1:30 மறுபடியும் புதிய நண்பர்கள் என்னெல்லாம் குழு நம்ம போடுறோம். நீங்க வரலாம். இப்போதைக்கு நம்ம நிறைவு பண்ணிக்கிறோம். கேள்விமா ஸ்பெசிபிக் டவுட் எதுவும் இல்லைல்லடா? ஏன்னா அர்ஜுன் பேச முடியல. ஸ்பெசிபிக்கான டவுட் எதுவும் இல்லை இல்லையா? மறுபடியும் 12:45 1 o'clock ஜாயின் 1 to 2 அப்புறம் பிரேக், அப்புறம் ஃபர்ஸ்ட். நல்லது.